Okay. So last chapter, exercise considerations across the lifespan. So வந்து ஒரு childhood teenage periodல என்ன மாதிரி ட்ரைனிங் கன்சிடரேஷன்ஸ் இருக்கணும், அடல்ட்ஹுட் பெருசாக கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அடல்ட்ஹுட்டில் ப்ரெக்னென்சி கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓல்டர் பாப்புலேஷன் ஆஸ் யூ ஏஜ் என்ன மாதிரி ட்ரைனிங் கன்சிடரேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வில் பி டிஸ்கஸிங். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் அண்ட் யூத், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு வந்து கிரேட்ஸ் விச் இஸ் மார்க்ஸ் இன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப புவராக தான் இருக்குது. ஏ வந்து குட் அண்ட் எஃப் வந்து ஃபெயில்னா, டி தான் வந்துட்டு ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ஸ் சம் ரிசர்ச். ஓகே, இன்க்ரீஸ் இன் செடென்ட்ரி ரிக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஏறிடுச்சு. லைக் டிவி, சோஷியல் மீடியா, கேமிங் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதுனால ஆக்டிவிட்டி லெவல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி சில்ட்ரன் ஆர் சிட்டிங் ஆன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஃபார் மோர் தேன் 3 hours இன் அ டே. அப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவல்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக ஏஜ் ஆக ட்ராப் ஆகிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஒன்லி 5% ஆஃப் யூத் மீட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா only 5 students are getting some amount of physical activity which is recommended. Okay, negative health consequences பார்த்தோன்னா inactivity and poor eating habitsனால என்னதெல்லாம் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சைல்டுஹுட் ஒபிசிட்டி. ஒன் மேஜர் ப்ராப்ளம் த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து சைல்டுஹுட் ஒபிசிட்டி தான். அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன், டைப் 2 டயபிட்டிஸ் வர சான்சஸ் இருக்குது. போன் டென்சிட்டி குறையும். ஏர்லியராகவே ஹார்ட் டிசீசஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ பிஹேவியர்ஸ்லாம் வந்துட்டு யங் ஏஜ்லேயே வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இட் இஸ் வெரி குட் ஆஸ் பார்ட் ஆஃப், இன்ஃபேக்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் பேரண்ட்ஸே வந்துட்டு வாட் எவர் ஆக்டிவிட்டி யூ டூ, அந்த ஆக்டிவிட்டி வந்து சில்ட்ரன் வந்து தே வில் ஸ்டார்ட் மிமிக்கிங், அப்படியே காப்பி பண்ண பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் செடென்ட்ரியாக இருந்தனா children also become sedentary. If you are active, children also become active. Okay, so physical literacy அப்படின்னு ஒரு term introduce பண்றாங்க. It is defined as the ability, desire and confidence to be physically active, and the desire and ability to be physically active throughout life. அதுதான் வந்து physical literacy அப்படின்றாங்க. கோல் இது வந்துட்டு யூஎஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபிசிக்கல் லிட்ரஸின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்டார்டட் டூயிங் ஃபியூ ஒர்க்ஸ் ரிலேட்டிங் டு இட். த கோல் ஆஃப் தீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் என்னன்னா டு ஹெல்ப் சில்ட்ரன் டெவலப் மோட்டார் ஸ்கில்ஸ் லைக் ரன்னிங், ஜம்பிங், பேலன்ஸ், இந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறது தான் மெயின் இனிஷியேட்டிவாக இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா தே make an action to sectors, or a call to action. So they will ask different sectors to start doing something for us. So education sectorல பார்த்தோன்னா இப்போ காலேஜஸ் வந்து சொல்லுவாங்க, எஜுகேஷன் செக்டரில் புக்ஸ்லேயே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, ஃபிசிக்கல் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து தே வில் டெல் த போர்டு, மெயின் எந்த போர்டோ ஹூ டிசைட்ஸ் த எஜுகேஷன், ட்ரைனிங்க்கு வந்து கொஞ்சம் ஒரு சிலபஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கும் வந்து மார்க்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வாங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி ஹெல்த் கேருக்கு என்ன மாதிரி வாட் தே கேன் டூ, ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் வச்சுட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ் கீப் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ். ஸோ ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் இன்க்ளூட் மேக்கிங் ஃபிசிக்கல் லிட்ரஸி த பேசிஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் ஃபார் ஃபேமிலிஸ், டேக் ஜிம் கிளாஸஸ், ப்ரையாரிட்டைஸ் எஃபர்ட் நாட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ், இப்போ ஆஸ் ட்ரெயினர்ஸ் வந்து நம்மளோட கோல்ஸ் நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தோன்னா, ஃபேமிலிஸ் வந்து தே ஷுட் கம் அண்ட் டூ த ப்ரோக்ராம், டேக் கிளாஸஸ், அட் த சேம் டைம் எஃபர்ட்டை தான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுமே தவிர்த்து நல்ல ஹார்டாக பர்ஃபார்ம் பண்ணணும், நல்ல
ஹெவியாக புஷ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் எஃபர்ட் வந்து பண்ணனா போதும், அந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் கைட்லைன்ஸ் ஃபார் யூத். ஸோ ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு மாடரேட் டு விகரஸ் ஆக்டிவிட்டி 60 minutes per day இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு தான் வந்துட்டு யூஎஸில் இருக்கிற யூத் ட்ரைனிங்கான கைட்லைன்ஸ். ஓகே, it should include cardiorespiratory activities also, bone strengthening and muscle strengthening activities கூட இருக்கணும். அதே மாதிரி total amount of activity தான் important than frequency, intensity or duration of the activity. Bone strengthening activities னு பார்த்தோம்னா it is very important. ஏன்னா the greatest gains in bone mass வந்துட்டு just before பியூபர்ட்டியிலேருந்து டியூரிங் பியூபர்ட்டி வரைக்கும் தான் வந்துட்டு போன் டென்சிட்டி அதிகமாக க்ரோத் ஆகும். அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் தான் வந்துட்டு போன்ஸ் கெட் சாலிடிஃபைட் அண்ட் இட் கெட்ஸ் மேக்ஸிமம் போன் மாஸ். ஓகே, அதே மாதிரி ஸ்போர்ட் வந்து காம்படிட்டிவாக இல்லைன்னா ரீக்ரியேஷனல் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காம்படிட்டிவ் நேச்சரில் பண்ணுறது வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பெனிஃபிட்ஸ். ஆனால் சம் சில்ட்ரன் வந்து கொஞ்சம் ஒபீஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல அந்த காம்படிட்டிவாக அவங்களால பண்ண முடியாது. அவங்க கிட்டலாம் பார்த்தோன்னா ரொம்ப காம்படிட்டிவ் அட்மாஸ்பியர் இருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டாங்க. அதையும் வந்துட்டு ஆஸ் அ கோச், ஆஸ் அ ட்ரெயினர் வந்து யூ ஹேவ் டு லுக் இன் டு ஆல் தோஸ் திங்ஸ். என்ஷூர் தட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஃபன். ஸோ ஃபன் எலிமெண்ட் இருந்துச்சுன்னு இந்த ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் சில்ட்ரன் அண்ட் யூத் ட்ரைனிங் குரூப்ஸில் அதிகமாக பார்ப்பீங்க. இந்த டெக்ஸ்ட் புக்கில் ஃபன் எலிமெண்ட் வந்து இருக்கணும். இட் ஷுட் நாட் ஃபீல் லைக் அ ஒர்க், ஒரு கஷ்டமான ஒரு ஜாப் மாதிரி இருக்கக்கூடாது. ஃபன் எலிமெண்ட் வந்து எங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமோ யூ ஷுட் ட்ரை டு இன்ட்ரடியூஸ் தட். ஓகே, என்கரேஜ் சில்ட்ரன் டு ட்ரை நியூ மொடாலிட்டிஸ். ஸோ ஒரே மாதிரி மொடாலிட்டி ஆஃப் ட்ரைனிங் லைக் ரன்னிங்னா ரன்னிங் மட்டும்னு இல்லாமல் ரன், ப்ளே, ஜம்ப் எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து யூ ஷுட் ட்ரை டு இன்ட்ரடியூஸ் ஸோ தட் சில்ட்ரன் வில் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். அவங்களுக்கும் வந்துட்டு நிறைய விஷயம் ட்ரை பண்ணால் தான் வந்துட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு அவங்களால சொல்ல முடியும். ஸோ யூ ஷுட் கிவ் தம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஸ்ட்ரக்சர். ஜிம்மில் பண்ணுற ட்ரைனிங் வந்து பயங்கர ஸ்ட்ரக்சர்டாக பக்காவாக செட்டு, ரெப்பு, டெம்போ, ரெஸ்ட்டு இது எல்லாம் போட்டுலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேசிக் ஃபவுண்டேஷன் ஒரு ப்ரோக்ராமில் இருக்கணும், பட் தேர் ஷுட் பி சம் அமௌண்ட் ஆஃப் ப்ளே அண்ட் கேம் மாதிரி ஃபோக்கஸ் இருக்கணும். அதுக்குன்னு இம்ப்ராப்பராக டெக்னிக் தப்பாக பண்ணக்கூடாது, பட் தேர் ஷுட் பி சம் ஃபன் எலிமெண்ட். அப்போ தான் தே வில் என்ஜாய் கம்மிங் டு த ஜிம் ஆர் கிரவுண்ட். சேஃப்டி அண்ட் எஃபிகசி ரொம்ப முக்கியம். அதுவும் ஸ்பெஷலாக மஸ்குலர் ட்ரைனிங் வித் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் வந்துட்டு ஈவன் ஃபார் ப்ரீ பியூபசன்ட் சில்ட்ரன் வந்து இட் இஸ் சேஃப்னு வந்துட்டு இட் ஹஸ் பீன் வெல் டாக்குமெண்டட். இன்ஜுரிஸ் இன் த ஜிம் வர்சஸ் இன்ஜுரிஸ் பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜுரிஸ் இன் த ஜிம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இஃப் யூ ஆர் பீங் மானிட்டர்ட். யாரோ உங்களை மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஜிம்மு நீங்கள் ஸ்பாட் பண்ணுற வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி கை வந்து டம்பில் வந்து காலில் போடுற மாதிரி அந்த மாதிரி இன்ஜுரிஸ், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க மானிட்டர் பண்ணிட்டேன்னா ஜிம் ட்ரைனிங் இஸ் ஃபார் சேஃபர் தேன் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவுட்டோர். ஏன்னா ஓடும் போது ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகி ஆங்கிள் இன்ஜுரி ஆகிறதுக்கு, நீ இன்ஜுரி ஆகிறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. த பர்சன்டேஜ் ஆஃப் injuries happening in the gym வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, especially when it is done supervised. Okay, injuries can occur in any sport. அப்புறம் இந்த எபிஃபேசியல் பிளேட்ஸ் ஆர் growth plates, அதாவது இந்த போன் நடுவில் அந்த போனோட இந்த கவரிங்கில் இருக்கும் எபிஃபேசியல் பிளேட்ஸ்னு சொல்லிட்டு, அதில் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வந்து போன் க்ரோத் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அது வந்துட்டு அந்த யூத் பீரியடில் வந்துட்டு இட் இஸ் நாட் ஃபுல்லி ஃபார்ம்டு. அது அந்த பீரியடில் தான் இட் வில் பி க்ரோயிங். அதுக்கு வந்து இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ யூ கேனாட் கோ அண்ட் சி ஆல் தட், பட் சேஃப் செட்டப்பில் ட்ரைனிங் பண்ணணும். அண்ட் யூ ஷுட் நாட் டூ எனி திங் கிரேசி லைக்
1RM ஸ்குவாட்ஸு 1RM டெட் லிஃப்ட் மாதிரி ஓவராக ஹெவியாக லைக் கொடுக்கலாம். பட் எப்படி சொல்கிறது, இவங்க வந்து டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தோன்னா மோர் ஸ்கூல் பிடி மாஸ்டருக்கு எழுதுன மாதிரி தான் எழுதியிருக்காங்க இந்த சாப்டர். சரியா? ஸோ ஒரு ஆளால் ஃபுல்லாக சூப்பர்வைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு செட்டப்பில் வந்துட்டு இட் இஸ் நாட் சேஃப் டு புஷ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஹெவி லிஃப்டிங். ஓகே, அதாவது 1RM மாதிரி ஹெவி லிஃப்டிங் வந்து புஷ் பண்ண வேணாம், அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இம்ப்ராப்பர் டெக்னிக், அதனால இன்ஜுரிஸ் வர சான்சஸ் இருக்குது. இன்ஜுரிஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு சூப்பர்விஷன் தேவை. மேக்ஸிமம் லிஃப்ட்ஸ், ஹெவி லிஃப்ட்ஸ் பண்ணக்கூடாது. ப்ரீதிங் டெக்னிக் தெரியணும். ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். சில்ட்ரன் வந்து தே ஷுட் கம்யூனிகேட் வித் அ ட்ரெயினர். அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு எதுவும் சொல்லாமல் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ யூ ஷுட் ஆஸ்க் தெம் டு கம்யூனிகேட். அதே மாதிரி ஒரு டைனாமிக் ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கணும் ட்ரைனிங். ஓகே, ஸோ போன் க்ரோத்துக்கு பார்த்தோன்னா வுல்ஃப்ஸ் லா அப்படின்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் கால்ட் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபார்ம் ஃபாலோஸ் ஃபங்க்ஷன். நீங்கள் என்ன மாதிரி ட்ரைனிங் அடாப்டேஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். போன் ஸ்ட்ரென்த் ஏற்றணும்னா நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுத்தாகணும். அதுதான் வந்து ஃபார்ம் ஃபாலோஸ் ஃபங்க்ஷன் அப்படின்வாங்க. இட்ஸ் கால்ட் வுல்ஃப்ஸ் லா. இது கூட ஒரு கொஸ்டினாக வரும், வாட் இஸ் வுல்ஃப்ஸ் லான்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் மைட் பி ஃபார்ம் ஃபாலோஸ் ஃபங்க்ஷன். ஓகே, trainers working with youth should communicate. trainers இப்போ யாரெல்லாம் வந்து சில்ட்ரன் வந்துட்டு ஆஸ்மா, டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட டாக்டர்ஸ் கிட்ட பேசிட்டு தென் யூ டிசைட் ஆன் த இன்டென்சிட்டி, ஆக்டிவிட்டி எல்லாமே. இங்கே ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்னு சொல்கிறது வந்து மெயினாக வந்து அவங்க டாக்டர்ஸ் அண்ட் ப்ரைமரி ஹெல்த் கேர் தான் வந்து இங்கே சொல்லுவாங்க. அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க அந்த சைல்டுக்கு வந்து எவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவைன்னு டிசைட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, overuse injuries can occur due to increase in sport specialization and year-round single sport play. ஸோ இப்போ ஒரு சைல்டு வந்து ஒரே ஸ்போர்ட்டை வந்துட்டு இயர் ரவுண்ட் வந்துட்டு ப்ளே பண்ணி விளையாடிக்கிட்டே இருக்காங்க. லெட்ஸ் சே 100 மீட்டர்ஸ்னால் 100 மீட்டர்ஸ் மட்டும் ஓடுறாங்க. அதுவும் ரொம்ப ஏர்லியாகவே ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு 12-13 இயர்ஸ்லேயே வந்துட்டு 100 மீட்டர்ஸ் மட்டும் ட்ரெயின் பண்ணாங்க. 12லேருந்து 16 வரைக்கும் அந்த மாதிரியே ட்ரெயின் பண்ணனா அதே மசில்ஸ் மட்டுமே ட்ரெயின் ஆகி ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸ்ப்ரிண்ட் ஸ்பெசிஃபிக் ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ் ஆகிடும். அதனால தான் வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் யுவர் ஸ்போர்ட்டிங் கரியரில் வந்துட்டு எஸ்பெஷலி வென் யூ ஆர் யங் வெரைட்டி ரொம்ப முக்கியம். ஸோ யூ ஷுட் ஹாவ் சம் ட்விஸ்டிங் மூமெண்ட்ஸ். கேம் ஏதாவது ஆடணும். 100 மீட்டர்ஸ்னால் வந்து 100 மீட்டர்ஸ்க்கு பேரலெல்லாம் வந்து லாங் ஜம்ப் பண்ணனா வந்துட்டு இட் இஸ் நாட் வெரைட்டி. அதுவும் ஸ்ப்ரிண்ட் தான், அதே மாதிரி டேக் ஆஃப் மட்டும் தான் மாறுது. ஓகே, ஸோ 100 மீட்டர்ஸ் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மசில்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணணும். சம்திங் லைக் ஃபுட்பால் ஆர் பாஸ்கெட் பால் ஆர் ஸ்விம்மிங், விச் இஸ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் மசில் குரூப்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் வந்துட்டு ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஏர்லி ஸ்பெஷலைசேஷனில் பெனிஃபிட்ஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஏர்லியாக நீங்கள் ஸ்போர்ட்டில் ஒரே ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுன்னா சான்சஸ் ஆர் நீங்கள் சீக்கிரமாகவே ஷைன் ஆகிடுவீங்க அந்த ஸ்போர்ட்டில். 12-13 லாங் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சுன்னா 20க்குள்ளேயே வந்துட்டு ஒலிம்பிக்ஸ் போயிடலாம். அந்த மாதிரி தான் ஃபாரின்லலாம் மெஜாரிட்டி நடக்கும். நம்ம ஊரில் கூட, இந்தியாவில் கூட ஒருத்தர் 22-23 he went to Olympics. It's considered young in athletics. ஏர்லி ஸ்பெஷலைசேஷனில் வரும். ஆனால் ஏர்லி ஸ்பெஷலைசேஷனில் வர டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா அந்த ஸ்போர்ட்டுக்கு ரெலவெண்ட்டான இன்ஜுரிஸ் நிறையா நடந்துக்கிட்டே இருக்கும். லாங் ஜம்ப்னா லாங் ஜம்ப்க்கு நீ அண்ட் ஆங்கிள் வந்து கொஞ்சம் காமன் ஆகிடும். காமன் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரிஸ் வந்துட்டு ரொம்ப காமன் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூ ஷுட் டூ ஃபியூ அதர் ஸ்போர்ட்ஸ். ஒரு காம்பினேஷனோட பண்ணும்போது இன்ஜுரி சான்சஸ் ஆர் வெரி வெரி மினிமல். நாட் மினிமல், இன்ஜுரிஸை ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே,
this singular focus increases repetitive forces. ஸோ repetitive forces வந்து growing பாடியில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால வந்துட்டு ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ் வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஏர்லி ஸ்பெஷலைசேஷனில் வந்து அந்த ஃபன் எலிமெண்ட் வந்து சீக்கிரம் போயிடும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரே மாதிரி ஸ்போர்ட்டு அதே மாதிரி தான் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபன் எலிமெண்ட் போயிடும். போனதுக்கப்புறம் பார்ட்டிசிபேஷன் ரேட்டும் குறைஞ்சிரும். அப்படியே பர்ன் அவுட் ஆகி ஸ்போர்ட்டும் அவங்களுக்கு பிடிக்காம போகிற மாதிரி சான்சஸும் இருக்குது. அதே மாதிரி ட்ரைனிங் ஷுட் பி ஏஜ் அப்ராப்ரியேட். அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி யூ ஷுட் ட்ரெயின். ஓகே. வேரியபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவைட்ஸ் த மோஸ்ட் வெல் ரவுண்டட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கொடுக்கும்போது ஓவரால் அத்லெட்டிசிசம் இம்ப்ரூவ் ஆகும். சரியா? ஸோ ஸ்ட்ரென்த்து, அஜிலிட்டி, என்டியூரன்ஸ், ஸ்பீடு இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் கான்ஃபிடென்ஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ். அது எல்லாம் கம்ஸ் அண்ட் ஓவரால் அத்லெட்டிசிசம். ஓகே. ஷெட்யூல் தட் ஆல்டர்னேட்ஸ் ஃபன் இண்டிபெண்ட் ஆக்டிவிட்டி will improve skill even in the most talented athlete. அந்த ஃபன் எலிமெண்ட் இண்டிபெண்ட்டான ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இஃப் யூ ப்ரோக்ராம் நல்ல ஸ்கில் இருக்கிற அத்லீட்க்கு கூட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஃபன் எலிமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. ட்ரெயினர்ஸ் மஸ்ட் ஆல்சோ ரிமெம்பர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பீரியடைசேஷன். ஸோ பீரியடைசேஷனோட பேசிக் பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. include cardiorespiratory exercises, muscle and bone strengthening and stretching exercises. So all these should be included for a youth participant. ஸோ ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மாடரேட் ஆக்டிவிட்டினா ப்ரீ ஸ்கூலில் என்ன மாதிரி பண்ணணும், ஸ்கூல் ஏஜ்டு என்ன மாதிரி, அடோலசென்ட் பீரியடில் என்ன மாதிரின்னு. ப்ரீ ஸ்கூல்னால் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கீழே கிண்டர் கார்டன் அந்த மாதிரி. ஸ்கூல் ஏஜ்னால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சுக்கோங்களேன், 6th 7th வரைக்கும் வச்சுக்கோங்க. அடோலசென்ட் வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். மாடரேட் ஆக்டிவிட்டினா இது மாதிரி, விகரஸ் ஆக்டிவிட்டினா இந்த மாதிரி, மசில் ஸ்ட்ரென்த்னிங்னா இந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தோன்னா சின்ன பசங்களுக்கு டக் ஆஃப் வார் கொடுத்துருக்குறாங்க. ட்ரீ கிளைம்பிங், சம் ஃபார்ம்ஸ் ஆஃப் யோகா. இங்கே தான் வெயிட் ட்ரைனிங் வந்து கொஞ்சம் ஃபார்மல் லைட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் வந்துட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ரிகரஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஓகே. ஸோ ப்ரிகாஷன்ஸ், என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், especially when exercising in the heat and cold. So children பார்த்தோன்னா greater risk of heat illness அப்படின்னுவாங்க. ஏன்னா ரேஷியோ ஆஃப் பாடி சர்ஃபேஸ் ஏரியா டு மாஸ் இஸ் ஹையர். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரு யங்காக ஒரு 10-year-old கிட் இருக்கிறாங்க, இன்னும் ஒரு 30-year-old மேன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10-year-old கிட் வந்து லெட்ஸ் சே 30 kg, அடல்ட் வந்து ஒரு 70 kgன்னு வச்சுக்கோங்க. இவங்களோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஸ்கின் எல்லாத்தையும் நீங்கள் மெஷர் பண்ணி, அதுதான் வந்து சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, நம்ம எவ்வளோ ஸ்கின்னை மீன் அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் அவர் பாடி அதை மெஷர் பண்ணி வெயிட்டால் டிவைட் பண்ணனா தட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா டு மாஸ். அந்த ரேஷியோ சில்ட்ரனுக்கும் அடல்ட்ஸ்க்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா சில்ட்ரனுக்கு வந்து அதிகம். ஸோ தே ஹாவ் லாட்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் லெஸ் மாஸ். ஓகேயா? ஸோ அதனால் அவங்களுக்கு வந்துட்டு ஹீட் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து பாடி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சீக்கிரமாக பாடி ஹீட் ஆகிடும். ஓகேயா? அதே மாதிரி இந்த ரேஷியோ அதிகமாக இருக்கிறனால ஸ்வெட்டிங் கேப், அதே மாதிரி நாட் ஜஸ்ட் தட் அவங்களுக்கு ஸ்வெட் கிளான்ஸே வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்காது. அதனால் வந்து ஸ்வெட்டிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எக்ஸசைஸ் எக்கானமி வந்து கம்மியாக இருக்கும். அவங்களால வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக ஸ்போர்ட் பண்ண எஃபிஷியண்ட்டாக தே வில் நாட் பி ஏபிள் டு மூவ். ஸோ அதனால் அதே ஆக்டிவிட்டி வந்து ஒரு அடல்ட், நல்லா ட்ரெயின் ஆன அடல்ட் வந்து ஓடி முடித்த உடனே அவங்களுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஆனால் ஒரு சைல்டுக்கு வந்துட்டு சின்ன ஆக்டிவிட்டி, சேம் ஈக்குவலண்ட் ஆக்டிவிட்டியாக இருந்தாலுமே கூட அவங்க மசில்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிருக்காது. ஸோ அவங்களுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கும். ஓகே. இதனால வந்து ஹீட் ரிலேட்டட்
இல்னஸ் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, children exercising in extreme cold temperatures are at increased risk of dehydration, hypothermia and frostbite. ஸோ எக்ஸ்ட்ரீம் கோல்டில் பார்த்தோன்னா டீஹைட்ரேஷன், ஹைப்போதர்மியா, which is ரொம்ப பாடி டெம்பரேச்சரே வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஃப்ராஸ்ட் பைட் வந்து கை ஃப்ரீஸ் ஆகி பிளட் ஃப்ளோ நின்று அந்த செல்ஸ் தான் தே வில் ஸ்டார்ட் டைங். ஸோ இப்போ கேனடாலலாம் பார்த்தோன்னா பைக் ஓட்டிகிட்டு போவாங்களாம், சரியா, க்ளவ்ஸ் போட்டுட்டு பைக் ஓட்டிகிட்டு போவாங்களாம். -50 டிகிரிஸ்லாம் இருக்குமா. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு இடம் வந்துட்டு இப்போ வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது வண்டி ஏன்னா குளிரில் வந்துட்டு அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கும் இருக்காது போல். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அவங்க வண்டி ஓட்டிகிட்டு போனாங்கன்னா, பைக் மாதிரி ஏதாவது ஓப்பன் ஏரில் வண்டி ஓட்டிகிட்டு போனோம்னா இது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி செல் டெத் ஆகி அப்படியே விழுந்துருமா. அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வந்து ஃப்ராஸ்ட் பைட். போன்லேருந்து எல்லாமே வந்துட்டு இட் வில் ஸ்டார்ட் செல்ஸ்லாம் டெத் ஆகிடும். க்ளவ்ஸ் போடாமல் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன ஒரு ஹோல் வந்து அதனால் அந்த ஃபிங்கர் வந்து இட் சம்திங் லைக் தட் கேன் ஹேப்பன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ensure proper hydration. போதுமான அளவுக்கு you should have been drinking water and clothing போதுமான அளவுக்கு இருக்கணும். அண்ட் அதே மாதிரி கோல்ட் கிளைமேட்டில் வந்துட்டு இன்டோரில் ஆக்டிவிட்டி பண்ணுறது பெட்டர். அப்புறம் கோல்ட் ஏர் லேக்ஸ் மாய்ஸ்சர். ஸோ ரொம்ப சில்லுன்னு இருக்கிற ஏரில் வந்து மாய்ஸ்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் an individual with asthma or exercise-induced bronchoconstriction may be at greater risk. ஸோ ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கோல்டில் ட்ரைனிங் பண்ணுறது கிரேட்டர் ரிஸ்க். ஸோ இந்த ஐஎஃப்டி மாடல் வந்து யூத்துக்கு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்ட்ரக்சர் மூமெண்ட் அசஸ்மெண்ட் ஆஸ் ஃபன் ஆக்டிவிட்டிஸ். ஸோ மூமெண்ட் அசஸ்மெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே கூட ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அசஸ்மெண்ட்ஸ் வந்து அடல்ட்ஸ்க்கு வேறு அசஸ்மெண்ட்டு, சில்ட்ரனுக்கு வேறு அசஸ்மெண்ட்லாம் வேரி பண்ண தேவையில்ல. ஆனால் அதில் ஃபன் எலிமெண்ட் மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கணும். இன்க்ளூட் மூவ்மெண்ட்ஸ் இன் ஆல் 3 பிளேன்ஸ். அப்புறம் எக்ஸசைசஸ் ஆர் செலக்டட் ஃபார் தேர் பெனிஃபிட்ஸ் டு பேலன்ஸ், கோஆர்டினேஷன், மசில் அண்ட் போன் ஸ்ட்ரென்த் ஆஸ் வெல் அஸ் ஃபன். ஸோ பாருங்கள், ஃபன் எலிமெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி சில்ட்ரன் வந்து ப்ரொலாங்ட் சிட்டிங், கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காரனால ஃபார்வர்ட் ஹெட் பாஸ்டர்னு ஒன்று சொல்கிறாங்க, அண்ட் ரவுண்டட் ஷோல்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபார்வர்ட் ஹெட் பாஸ்டர், கழுத்து வந்து கொஞ்சம் முன்னாடி போகிற மாதிரி. அண்ட் ரவுண்டட் ஷோல்டர்ஸ் வந்து ஷோல்டர் ப்ராடாக இருக்கிறது அப்படியே ரவுண்டாகி இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்றாங்க. டெக்னிக்கலி doesn't happen like that. There is not sufficient research for that. பட் டெக்ஸ்ட் புக்கில் வந்து இது கொஞ்சம் பழைய ரிசர்ச் இது எல்லாமே, பட் தேர் ஸ்டில் ஃபாலோயிங் இட். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூல் ஹாவ் டு ஸ்டிக் டு தீஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, கூல் டவுன் இஸ் a great time to teach stretching. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, டைம் அண்ட் டைப் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏரோபிக் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அண்ட் போன் ஸ்ட்ரென்த்னிங். ரெசிஸ்டன்ஸ் அண்ட் போன் ஸ்ட்ரென்த்னிங் ஏன் பிரித்து கொடுத்துருக்குறாங்கன்னு ஐம் நாட் ஷுவர். இங்கே மட்டும்தான் இப்படி, ஆமாம், இங்கே மட்டும்தான் இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் அண்ட் போன் ஸ்ட்ரென்த்னிங் யூ டி நாட் கன்சிடர் இட் ஆஸ் டிஃப்ரெண்ட். தே போத் கம் அண்டர் த சிமிலர் கேட்டகரிஸ் தான். ஓகே, ஃப்ரீக்வன்சி ஏரோபிக் டெய்லி பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் அண்ட் போன் டென்சிட்டி வந்து மோர் தென் 3 days a week பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து 8 to 15 reps போட்டிருக்கு. டைம் வந்து எல்லாமே 60 minutes மேலே பண்ணலாம். என்ஜாயபுளாக இருக்கணும் ஆக்டிவிட்டி ஏரோபிக்கு. மசில் ஸ்ட்ரென்தனிங் அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கலாம். அண்டு பிளேயிங் கேம்ஸ் வித் எக்யூப்மெண்ட்ஸ், டக் ஆஃப் வார், கிளைம்பிங் ட்ரீ, லிஃப்டிங் வெயிட்ஸ், இதெல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து போன் டென்சிட்டி, ரன்னிங், ஜம்பிங் ரோப், ஸ்கிப்பிங், பாஸ்கெட் பால், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபார் போன் டென்சிட்டி.
So now coming to pregnant women. Older medical community பார்த்தோன்னா ஒரு 10 years 20 years 30 years பேக்லாம் வந்து ப்ரெக்னென்ட் உமன் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, விகரஸாக ட்ரைனிங் பண்ணக்கூடாது, இட் கேன் ஹார்ம் த ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் ரிசர்ச் பார்த்தோன்னா ப்ரெக்னென்சி இஸ் சேஃப் அப்படின்னா இட் ஹேஸ் பீன் ப்ரூவன். நாட் ஓன்லி சேஃப் பட் எக்ஸசிவ் வெயிட் கெயின் அண்ட் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி வந்து மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் ஆகிடுது. கொஞ்சம் ஓவராக வெயிட் ஏறி ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாக இருந்ததுன்னா ப்ரெக்னென்சி டைம் வந்து இட் பிகம்ஸ் ஈவன் மோர் டேஞ்சரஸ். ஓகே, அண்ட் மெட்டர்னல் ஒபிசிட்டி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. டியூரிங் ப்ரெக்னென்சி வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒபிசிட்டி வந்துடுது, விச் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ஆல்சோ இட் இஸ் ஸ்டில் தேர். ரெகுலர் எக்ஸசைஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ரேட்ஸ் ஆஃப் ப்ரீக்ளாம்சியா, டயபிட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டயபிட்டிஸ் வந்து ப்ரெக்னென்சி அப்போ மட்டும் வரும். ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்னு இது வந்ததுக்கப்புறம் சில பேருக்கு வந்துட்டு போயிடும் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, பட் சில பேருக்கு வந்து அந்த டயபிட்டிஸ் வந்து இட் வில் கண்டினியூ ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ஆல்சோ. ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணனா சி செக்ஷனும் ரெடியூஸ் ஆகுது, ரிக்குவயர்மெண்ட் ஃபார் சி செக்ஷன் ரெடியூஸ் ஆகுது. யாரெல்லாம் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறாங்களோ சான்சஸ் ஆர் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி லோ பேக் பெயின் காமன், அதுவும் வந்துட்டு ரெகுலர் எக்ஸசைஸ்னால இட் கேன் ரெடியூஸ். லோ பேக் பெயின், ஆன்சைட்டி, கிராம்ஸு எல்லாமே வந்து இட் கேன் ரெடியூஸ் வித் எக்ஸசைஸ். ட்ரைனர்ஸ் பார்த்தோன்னா யூ வில் நீட் அ மெடிக்கல் கிளியரன்ஸ் பிஃபோர் யூ டூ ட்ரெயின் அ pregnant woman. Okay, especially if they have medical comorbidities, அதாவது டயபிட்டிஸ், ஒபிசிட்டி, ஹைப்பர்டென்ஷன் மாதிரி ஏதாவது இன்னொரு டிசீஸும் சேர்ந்து இருந்தனா தென் மெடிக்கல் கிளியரன்ஸ் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட வாங்கி அதுக்கப்புறம் தான் யூ ஷுட் ட்ரெயின் தட் பர்சன். ஓகே, புவர்லி கண்ட்ரோல்டு அனீமியா, ஹைப்பர்டென்ஷன், ஹைப்பர்தைராய்டிசம் இதெல்லாம் வந்து கான்ட்ரா இண்டிகேஷன் டு ஆக்டிவிட்டி. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு அனீமியா இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு எக்ஸசைஸ் அவங்க பண்ணக்கூடாது டியூரிங் ப்ரெக்னென்சி. எஸ்பெஷலி டியூரிங் அ ஹெல்தி ப்ரெக்னென்சி வெயிட் உமன் வந்து தே கேன் கெயின் அப் டு 25 to 35 pounds. சரியா, 25 poundsனால் வந்து கொஞ்சம் 10 kilos கூட கொஞ்சம் கம்மி. ஓகே, இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து இது ஃபிக்ஸட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. கொஞ்சம் அண்டர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அண்டர் வெயிட் ஆர் ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் மாறும். ஓகே, ஸோ இந்த டியூரிங் ப்ரெக்னன்சி வெயிட் கெயின் ஆகுறதுனால என்ன ஆகும்னா தேர் இஸ் சம் ஸ்ட்ரெஸ் பிளேஸ்ட் ஆன் த பேக், பெல்விஸ், ஹிப் அண்ட் லெக்ஸ். ஏன்னு பார்த்தோன்னா அப்டாமன் வந்து இட் இஸ் க்ரோயிங் ஃபார்வர்ட், அதனால சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து it goes a little more forward. ஓகே, அதனால பேக் ஸ்பைன் கிட்ட இருந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஸ்பைன்ல இருந்து தூரமாக போயிடும். அதனால வந்துட்டு லோ பேக், அந்த லோ பேக் மசில்ஸ், லோ பேக் இந்த ஸ்பைன் ரீஜன் அங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாகிடும். ஓகே, the changes in weight and center of gravity may result in low back discomfort. ஓகே, அங்கேயும் கொடுத்துருக்க மாதிரி as the fetus grows and weight gain occurs, woman's center of gravity moves upward and forward. Weight ஏற center of gravity வந்து it goes up and little forward away from the spine. Increased posterior leg and trunk strength. So posterior leg னு என்னது, glutes, hamstrings, காஃப் கூட வச்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ரங்க் ஸ்ட்ரென்த் வந்து அப்பர் பேக், செஸ்ட் எல்லாமே வந்துட்டு அண்ட் லோவர் பேக், அப்டாமன் எல்லாமே வந்து ட்ரங்க்குள்ளே தான் வரும். இது எல்லாமே வந்து யூ கேன் ட்ரெயின் தெம் த்ரூ ஸ்குவாட்ஸ், லஞ்சஸ், டெட்லிஃப்ட்ஸ் எல்லாமே கேன் ஹெல்ப் ரெடி த பாடி ஃபார் த இன்க்ரீஸ்ட் வெயிட் அண்ட் சேஞ்ச் இன் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி.
ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணி posterior leg அண்ட் ட்ரங்க் ஸ்ட்ரென்த் ஏற்றணுன்னா வந்துட்டு you can withstand all these weight related stress. Okay. So இன்னொரு விஷயம் ஃபார் ப்ரெக்னென்ட் உமன் பார்த்தோன்னா த ஹோல் பீரியட் வந்து there will be changes in hormones. அதனாலே வந்துட்டு அவங்க கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃபெட்டிக் இருக்கும், இரிட்டபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால என்னென்னா யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் அந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஹார்மோன் ரிலேட்டடாக வந்து சில சேஞ்சஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி யூ ஷுட் அட்ஜஸ்ட் த ட்ரைனிங் அக்கார்டிங்லி. ஓகே. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் வந்து இது ரொம்ப காமன். ஓகே. அதே மாதிரி கிளையண்ட்டோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ ஷுட் பி வெரி சென்சிட்டிவ் அண்ட் அட்ஜஸ்ட் த இன்டென்சிட்டி அண்ட் ரெஸ்ட் அக்கார்டிங்லி. சம்டைம்ஸ் வந்து இன்டென்சிட்டி ஏற்றாமல் ரெஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இன்டென்சிட்டியை ஏற்றலாம், சம்டைம்ஸ் இன்டென்சிட்டியை இறக்குற மாதிரி இருக்கும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தட் டே. அன்னைக்கு வந்து அந்த கிளைண்ட் என்ன கொண்டு வராங்க, வாட் இஸ் ஹர் மைண்ட் செட், வாட் இஸ் ஷி பிரிங்கிங் டு த டேபிள் தட் டே, அதுக்கேற்ற மாதிரி யூ ஷுட் அட்ஜஸ்ட் த ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதே மாதிரி டியூரிங் ப்ரெக்னன்சி ஹார்மோன் ரிலாக்ஸின் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும். அதனால ஜாயின்ட்ஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும், லாக்ஸிட்டி ரொம்ப லாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலாக்ஸின் வந்து எதுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இட் ஹெல்ப்ஸ் டு வைடன் த பெல்விஸ். ஸோ பெல்விஸ் வந்து ஜாயிண்ட்ஸ் ரெண்டு போன் ஜாயின் ஆகிற இடத்துல இருக்கிற லிகமெண்ட்ஸு அண்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் லூஸ் ஆக்கி விடும். ஓகே. அதனால் வந்துட்டு பர்த் கேனல் பெருசாகும் அண்ட் த சைல்ட் த ஃபீட்டஸ் கம்ஸ் அவுட். ஓகே. ஆனால் ரிலாக்ஸன் ரிலீஸ் ஆகுறதுனால ஹிப் போன் மட்டும் இல்லை, உடம்புல இருக்கிற எல்லா போனுமே வந்துட்டு ஜாயிண்ட்ஸுமே வந்துட்டு லூஸ் ஆகிடும். ஸோ சம்டைம்ஸ் என்ன இருக்குன்னா பழைய பெயின் ஏதாவது இருக்கும், அது வந்துட்டு திருப்பி வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அந்த ரிலாக்ஸன் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுறதுனால பழைய இன்ஜுரி ஏதாவது ரெண்டு போன் நடுவில் இருக்கிற ஸ்டெபிலிட்டி வந்து குறைஞ்சிரும். அதனால திருப்பி வந்து ஏதாவது ஒரு ஓல்டு இன்ஜுரி திருப்பி பெயின் வர சான்சஸ் இருக்கு. ஓகே. டியூரிங் ப்ரெக்னன்சி பார்த்தீங்கன்னா கார்டியாக் ரிசர்வ் விச் இஸ் மேக்ஸிமம் கார்டியாக் அவுட்புட் வர்சஸ் ரெஸ்டிங் கார்டியாக் அவுட்புட், அந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு குறைஞ்சிரும். பிகாஸ் வெயிட் கெயின் ஆனனால the heart has to pump a little harder. So resting heart rate வந்துட்டு கொஞ்சம் அதிகமாயிடும். ஓகே. During early months of pregnancy, heart rate, blood volume, strokes volume, cardiac output எல்லாமே வந்து increase ஆகுது during early months. ஓகே. As pregnancy progresses, cardiovascular changes can make increased physical demands more difficult. So சின்ன ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிசிக்கல் டிமாண்ட்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறணும், கொஞ்சம் நடக்கணும், அதுனா அந்த நார்மலான ஆக்டிவிட்டியே வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடும். ஓகே. உமன் மே ஃபீல் அவுட் ஆஃப் பிரெத் ஆஃப்டர் ஷார்ட் பவுட்ஸ். கொஞ்சம் சின்ன ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணாலே வந்துட்டு சீக்கிரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஸோ இதுக்காக வந்து ட்ரைனர்ஸ் வந்து போதுமான அளவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் பிட்வீன் எக்ஸசைசஸ், பிட்வீன் செட்ஸ். ஓகே. அண்ட் ஆஃப்டர் 20 வீக்ஸ் பார்த்தோன்னா ஒரு 20 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி போனதுக்கப்புறம் சுப்பைன் எக்ஸசைசஸ் வந்து இட் கேன் காஸ் டிக்ரீஸ்ட் வீனஸ் ரிட்டர்ன். ஸோ வெயின்ஸ்லேருந்து திருப்பி ஹார்ட்டுக்கு பிளட் ஃப்ளோ வந்துட்டு குறைஞ்சிரும், ஸ்பெஷலி சுப்பைன் பொசிஷனில். அது ஏன்னு பார்த்தோன்னா அயோட்டோ கேவல் கம்ப்ரெஷன், ஏயோட்டா அண்ட் வீனக் கேவா இருக்குல்ல, இது ரெண்டுமே வந்துட்டு கம்ப்ரெஸ் ஆகிடும். பிகாஸ் த பேபி விட் வில் ப்ரெஸ் ஆன் த அயோட்டா அண்ட் த இன்ஃபீரியர் vena cava. ஸோ லோவர் பாடியிலேருந்து இம்பியூர் பிளட் வந்துட்டு இட் cannot come back to the heart, not cannot, ஸ்லோ ஆகிடும். ஓகே. I'll just show you a image of that. Okay.
இதுதான் வந்துட்டு இப்போ விமன் வந்து திஸ் இஸ் ஹர் ஸ்டமக், திஸ் இஸ் ஹர் பேக் ஆன் த ஃப்ளோர் அண்ட் சைல்டு இப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் ஸ்பைனு, இதுதான் அயோட்டா, அயோட்டாலேருந்து தான் பியோர் பிளட் வந்துட்டு வெளியே போகும். அதே மாதிரி இங்கே தான் வந்து வீனா கேவா இருக்குது. ஸோ இந்த ஸ்பைனுக்கும் இந்த சைல்டுக்கும் நடுவில் இந்த ரெண்டு பிளட் வெசல்ஸ் இருக்கிறதுனால சைல்டு க்ரோ ஆக அதுவும் ஃபேஸ் அப் படுத்துனா the child through gravity comes and presses against the vena cava and aorta. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு blood flow வந்துட்டு குறைஞ்சிருது. இந்த இருக்கு பாருங்க, பிகாஸ் ஆஃப் aortocaval compression of inferior vena cava and aorta. இதனால என்ன ஆகும்னா ஹைப்போடென்ஷன் ஆகிடும், லோ பிபி மாதிரி ஆகிடும். Pregnant exercises must be aware of ambient temperature. ஸோ டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு ஜிம்முக்குள்ளே ஜிம்முக்கு வெளியே அந்த டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் யூ ஷுட் பிளான் யுவர் ஒர்க் அவுட். எக்ஸசைஸ் இன்க்ரீசஸ் பாடி டெம்பரேச்சர். ஸோ ஒர்க் அவுட் பண்ணாலே வந்து பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் அவுட் சைட் டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்குது, ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு இட் எஃபெக்ட்ஸ் த உமன்ஸ் அபிலிட்டி டு ரிமூவ் ஹீட் ஃப்ரம் த பாடி. ஸோ டிசிபேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும், ஹீட்டை வந்து உள்ளே இருக்கிற ஹீட்டை வெளியே கொண்டு வர்றதுக்கு கஷ்டமாயிடும். ஆனால் ஓவர் ஹீட்னால வந்துட்டு ஃபீட்டஸ் ஒரு எம்ப்ரியோ மேல்ஃபார்மேஷன் ஆன மாதிரி தெர் இஸ் நோ ரிசர்ச். ஓகே, ஓவர் ஹீட்னால நத்திங் ஹேப்பன்ஸ் டு த சைல்ட், பட் ஓவர் ஹீட்னால உமன் மைட் எக்ஸ்பீரியன்ஸ் overheat. The pregnant woman can experience overheat. ஸோ கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்யூ ஒரு கொஸ்டினர் வந்துட்டு நம்ம வந்து ஹெல்த் ஸ்க்ரீனிங்லேயே பண்ணியிருப்போம். அதுலேயே வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிக்கு தனியாக இன்னொரு மெடெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது. அதை ஃபில்அப் பண்ணிட்டு தான் வந்துட்டு யூ ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் த ப்ரெக்னென்ட் உமன். ஓகே, கரண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தோன்னா மாடரேட் இன்டென்சிட்டி 150 minutes 3 days a week. ஓகே, கிளினிக்கல் எவாலுவேஷன் ஒரு ப்ராப்பராக ஒரு கிளினிக்கல் எவாலுவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு யூ ஷுட் ஸ்டார்ட் த கிளைண்ட்ஸ் ஒர்க் அவுட். ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் ஷுட் நாட் பி ப்ரிஸ்கிரைப்ட் as part of treatment plan to reduce ப்ரீடேர்ம் பர்த். ஸோ ப்ரீடேர்ம் பர்த் வந்துட்டு த சைல்டு வந்துட்டு சீக்கிரமாகவே த சைல்டு இஸ் பார்ன், அதை தான் வந்து ப்ரீடேர்ம் பர்த் அப்படின்வாங்க. அதனால வந்துட்டு நீங்கள் ஆக்டிவிட்டி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க. ஓகே, ப்ரெக்னென்ட் உமன் ஷுட் பி அண்டர் த கேர் ஆஃப் அ ஃபிசிஷியன். ஒரு டாக்டர் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெயினர் வந்து கார்டியோ அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து பிளான் பண்ணணும். உமன் ஷுட் இன்க்ளூட் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அண்ட் மஸ்குலர் ட்ரைனிங் இன் தேர் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை அப்படின்னா வந்துட்டு டியூரிங் ப்ரெக்னன்சி எக்ஸசைஸ் இஸ் சேஃப் அண்ட் டிசைரபிள். ஓகே, அண்ட் பர்சனல் ட்ரெயினர்ஸ் மஸ்ட் பி அவேர் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் டு டிஸ்கண்டினியூ எக்ஸசைஸ். ஸோ ஏதாவது வார்னிங் சைன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இமீடியட்டாக வந்து எக்ஸசைஸை டிஸ்கண்டினியூ பண்ணிடணும். இஃப் தேர் ஆர் எனி வார்னிங் சைன்ஸ் த எக்ஸசைஸ் செஷன் ஷுட் பி போஸ்ட்போன்ட் அண்ட் த கிளையண்ட் ஷுட் டிஸ்கஸ் த கண்டிஷன் வித் த டாக்டர். ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏதாவது ஒரு கண்டிஷன் ஆச்சு, ஏதாவது தலை சுற்றுச்சு, ஹெட்ஏக் வந்துருச்சு, அப்டாமினல் ப்ளீடிங், வேஜனைல் ப்ளீடிங், எது இருந்தாலுமே சரி டாக்டர்கிட்ட இமீடியட்டாக வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் யூ ஷுட் ரீஸ்டார்ட் யுவர் ஒர்க் அவுட். ஓகே, ட்ரெயினர் ஷுட் பி எம்பத்தட்டிக் டு த பாடி சேஞ்சஸ். ஸோ அவங்க வெயிட் ஏற வந்துட்டு கொஞ்சம் பாடி இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு சில கிளைண்ட்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன லிட்டில் திங்ஸ் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன். ரொம்ப வந்துட்டு கீழே குனிஞ்சு கஷ்டப்பட்டு இறங்கி கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறையா கொடுக்கக்கூடாது. அவங்கள கம்ஃபர்டபுளாக வந்துட்டு ஒரு செஷன் வந்துட்டு யூ ஷுட் மேக் தெம் ஃபீல் லைக் தேர் பாடி சேஞ்ச் வந்துட்டு இட் இஸ் நாட்
it is not going to எப்படி சொல்றது, they should not feel insecure about their body. ஓகே, ப்ரெக்னென்சியில் எனக்கு வெயிட் ஏறிடுச்சு, இது நான் எப்படி வந்து நான் குறைப்பேன், இது குறைக்க முடியுமா, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குது, இதெல்லாம் போகுமா, அந்த மாதிரிலாம் கேள்வி நிறைய கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி யூ ஷுட் எம்பத்தைஸ் வித் தெம் அண்ட் யூ ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அவங்க இப்போதைக்கு these are the things that we can do. நம்ம முடிச்சதுக்கப்புறம் we can go back on a training plan. அந்த மாதிரி you can discuss and talk to the client. Okay. Take into account the client's goals and day-to-day fluctuations. So day-to-day fluctuations என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணணும். Women who have been previously active may continue their exercise program. ஸோ ஏற்கனவே ஆக்டிவாக இருந்தவங்க பழைய ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இன்ஆக்டிவாக இருந்தாங்க, ஆனால் பெருசாக ஆக்டிவாக இல்லை அப்படின்னா வந்துட்டு ப்ரோக்ரஸ் வெரி ஸ்லோலி, கொஞ்சம் கொஞ்சமாக மாடரேட் எக்ஸசைஸ் வரைக்கும் போக ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி டாக் டெஸ்ட்டை காமனாக யூஸ் பண்ணணும் அண்ட் ஸ்டே பிலோ VT1. VT1 கம்மியாக தான் இருக்கணும். அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் விச் கேன் காஸ் அப்டாமினல் ட்ராமா, ஏதாவது கீழே உழுற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா அதெல்லாம் வந்து ஹைலி அவாய்டட். ஓகே, சர்டன் எக்ஸசைசஸ் மே பி சேஃப். ஜாகிங், ரன்னிங் இதெல்லாம் வந்துட்டு சேஃப். ஸோ யூ கேன் கண்டினியூ டியூரிங் ப்ரெக்னென்சி. பட் அதர் ஆக்டிவிட்டீஸ் வந்து யூ மே நீட் டு மாடிஃபை. ஃபோக்கஸ் ஆன் ஹைட்ரேஷன் லெவல்ஸ். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் உமன் வந்து ஒரு எக்ஸசைஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோன்னா இட் வில் ஹெல்ப் தெம் அவாய்ட் ஹைப்போகிளைசேமியா. ஹைப்போகிளைசேமியான்னா வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நாட் எக்ஸசைஸ் பண்ணும்போது, பட் there will be a sudden drop in blood glucose levels. So hypoglycemia ஆயிடுவாங்க. ஹைப்பர்கிளைசேமியானா ஹை சுகர், ஹைப்போகிளைசேமியானா லோ சுகர். எஸ்பெஷலி அது 45 minutes லாங் விட அதிகமாக ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்கன்னா எக்ஸசைஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா பெட்டர் அப்படின்றாங்க. ஸோ இது IFT மாடலில் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்கன்னா, கனெக்ட் வித் த கிளைண்ட்ஸ் ஃபிசிஷியன்ஸ். நீங்கள் வந்து ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறீங்கனாலே வந்துட்டு கிளைண்ட் மைண்ட் செட்டில் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக பில்ட் ஆகிடும். ஓகே, ட்ரெயினர் வந்து கிளைண்ட் கிட்ட டாக்டர்கிட்ட பேசிட்டாரு, டாக்டர் சொல்கிறது தான் வந்து ட்ரெயினர் கொடுக்குறாருன்னு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் தே வில் பி மோர் கான்ஃபிடென்ட் டூயிங் த ஒர்க் அவுட். ஓகே, intensity of exercise will depend on the previous exercise habits of the client. இதுக்கு ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி அவங்க என்ன ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ் ஹேபிட்ஸ் இருந்துச்சோ அதுக்கு சிமிலராக தான் வந்துட்டு போஸ்ட் எக்ஸசைஸ் ஹேபிட்ஸ் இருக்கும். போஸ்ட் எக்ஸசைஸ் ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் ஹேபிட்ஸ் என்ன இருந்ததோ பிஃபோர் ப்ரெக்னென்சி அதுக்கு சிமிலராக தான் வந்துட்டு போஸ்ட் ப்ரெக்னென்சி ட்ரைனிங் ஹேபிட்ஸ் would be. ப்ரீ ப்ரெக்னென்சி நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா போஸ்ட் ப்ரெக்னென்சி வந்துட்டு போஸ்ட் கெட்டிங் ப்ரெக்னென்ட் யூ வில் பி ஏபிள் டு டூ சிமிலர் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. கொஞ்சம் வேணால் இன்டென்சிட்டி குறைக்கிற மாதிரி இருக்கும். பட் ப்ரீ ப்ரெக்னென்சியே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கிறாங்கன்னா ரொம்ப கிராஜுவலாக தான் வந்து யூ வில் ஹாவ் டு ரீஇன்ட்ரடியூஸ் ட்ரைனிங். ஓகே, ஸோ சர்டன் கன்சிடரேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா exercise sessions should be shorter for new clients. Okay, choose exercises to support the changing center of gravity. So center of gravity change ஆகிக்கிட்டே இருக்கும் throughout the period. அதுக்கேற்ற மாதிரி the exercises you choose should be different. Clients வந்து they should be ready to discuss energy levels, pains, aches எல்லாமே. Okay, இண்டிவிஜுவலைஸ் இன்டென்சிட்டி லெவல்ஸ். ஸோ ட்ரைனிங் இன்டென்சிட்டி அண்ட் ரெஸ்ட்டை வந்துட்டு அந்த கிளைண்ட்டுக்கு அந்த நேரத்துக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஷுட் இண்டிவிஜுவலைஸ். ஓகே, கார்டியோ ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ் ப்ரோக்ராமிங் ஷுட் அவாய்ட் ரிஸ்க் டு தி அப்டாமன். ஸோ கார்டியோ ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அப்டாமனுக்கு ரிஸ்க் இல்லாத மாதிரி யூ ஷுட் டேக் கேர். ஓகே,
அதே மாதிரி உமன் வந்து டியூரிங் ப்ரெக்னன்சி தே மைட் என்ஜாய் மோர் டைம் ஸ்பெண்ட் இன் த ஸ்விம்மிங் பூல். ஓகே, அது ஏன்னா பேக்கில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ்ஸு, லெக்கில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுற ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தே மைட் என்ஜாய் ஸ்பெண்டிங் டைம் தேர். அதே திருப்பி ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க பாருங்கள், ப்ரீ பார்ட்டிசிபேஷன் ஹெல்த் ஸ்க்ரீனிங் இருக்கணும் அண்ட் பார் மெடெக்ஸ் அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணிடணும். ஓகே, ப்ரெக்னென்சி இஸ் அன் ஐடியல் டைம் ஃபார் பிஹேவியர் மாடிஃபிகேஷன். ஸோ ரெகுலராக டாக்டர்ஸ்ட்டு போய்கிட்டு இருப்பாங்க அந்த பீரியடில். சைல்டு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு த ப்ரெக்னென்ட் உமன் மைட் ஃபீல். ஸோ அதனால் வந்து அந்த பீரியடில் வந்து ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்து ஒரு பிஹேவியராக கொண்டு வர்றது வந்துட்டு ஈஸி. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அதனால தட் இஸ் ஒன் வெரி ஐடியல் டைம் டு மேக் பிஹேவியர் சேஞ்சஸ். ஏசிஓஜி அது வந்துட்டு அமெரிக்கன் சம்திங் ஆஃப் கைனகாலஜிஸ்ட், அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கைனகாலஜிஸ்ட் என்னன்னு தெரில, பட் கைனகாலஜி ரிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து தே ஷுட் யூஸ் 5 A's டு சப்போர்ட் த பேஷண்ட்ஸ். 5 A'ஸ்க்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் மாதிரி வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து டாக்டர்ஸ்க்கு, இது வந்து ட்ரெயினர்ஸ்க்கு கிடையாது. ஃபிசிஷியன்ஸ்னா டாக்டர்ஸ்னு அர்த்தம். ஓகே, 5 A's என்னன்னா ஆஸ்க், அட்வைஸ், அசஸ், அசிஸ்ட் அண்ட் அரேஞ்ச். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை யூ லாஸ்க் தெம், அதுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்வைஸு. ஏதாவது இன்னும் ஃபர்தர் இன்புட் தேவை அப்படின்னா யூ வில் அசிஸ்ட் தெம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரி அசிஸ்டன்ஸ் தேவையோ நீங்கள் யூ வில் கிவ் இட் அண்ட் தென் யூ வில் அரேஞ்ச் ஃபார் வாட் எவர் requirements are there as a doctor. இது எல்லாமே டாக்டருக்கானது, ட்ரெயினர்ஸ்க்கானது கிடையாது. ஓகே, ட்ரெயினர்ஸ் வந்து ஏஸ் மூவர் மெத்தட் அண்ட் ஏஸ் ஏபிசி அப்ரோச்சை யூஸ் பண்ணுவோம். இதை நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபிட் பிரின்சிபல்ஸ் ஃபார் ப்ரெக்னென்ட் லேடி, ஏரோபிக், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, 3 to 5 days, 2 to 3 days, 2 to 3 days. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. RP 14 to 17 on a 6 to 20 scale. 8 to 10 reps, 12 to 15 reps, அந்த ரெப்ஸில் தான் வந்துட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஓகே, டைம் பார்த்தோன்னா 30 minutes a day, 150 minutes a week, இல்லைன்னா 75 minutes of vigorous activity. Moderate intensity-na 150 minutes, vigorous intensity-na 75 minutes. Okay, postpartum na after pregnancy. After pregnancy பார்த்தீங்கன்னா fatigue remains a factor from the changing hormones. Interrupted sleep when caring for the newborn. newborn வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஃபீடிங் தேவைப்படும், அழுதுகிட்டே இருக்கும், அதனால இன்டரப்டட் ஸ்லீப் இருக்கும். ஓகே, போஸ்ட்மார்ட்டம் அனீமியா கூட இருக்கும், அயன் லெவல்ஸ் பாடியில் குறைய ஆரம்பிச்சிடும். இமோஷனல் ஸ்டெபிலிட்டி, டிப்ரெஷன் எல்லாமே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, gradually increase as client feels ready as per doctor recommendation. Training வந்து gradually you will be increasing as per doctor recommendation. Women who had C-section will require longer recovery. So C-section என்னன்னா the baby is not coming out, so abdomenல வந்து ஒரு சின்ன ஒரு கட் பண்ணி they will take the baby out. ஓகே, ஸோ அது இன்வேசிவ்னால ஸ்கின்னு, ஃபேஷியா, யூட்ரைன் டிஷ்யூ இது எல்லாமே வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு அதிகமாக டைம் தேவைப்படும். ஓகே, சப்போஸ் ஒரு ப்ரெக்னன்சி லாஸ் ஆகிடுச்சு, குழந்தை இறந்து போச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு இன்டென்ஸான ஒரு க்ரீஃப் இருக்கும், இமோஷ்னலாக டீஸ்டெபிளைஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூ ஷுட் பி எம்பத்தட்டிக் ஆஸ் அ ட்ரெயினர். Okay, there is a misconception that exercise may cause the loss of pregnancy. எக்ஸசைஸ்னால வந்துட்டு குழந்தை இறந்து போயிடும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டு ஓல்டன் ஜென்ரேஷனில் அந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருந்தது, அதனாலேயே எக்ஸசைஸ் பண்ண விட மாட்டாங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். ஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஸ்டெபிலிட்டி இருக்குது, the fetus, the baby
ஸ்டேபிள் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸசைஸ்னால வந்துட்டு சேஃப் மானிட்டர்ட் எக்ஸசைஸ்னால கண்டிப்பாக ப்ரெக்னன்சி லாஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகே, அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் உமன் நீட்ஸ் ஹையர் கேலரி இன்டேக். ஓகே, ஸோ அதிகமாக சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் ஃபார் ஃபார் ப்ரெக்னென்ட் உமன். ஓகே, ஆஃப்டர் ப்ரெக்னன்சி ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தோன்னா அதுக்கும் கூட டாக்டர்கிட்ட கிளியரன்ஸ் வாங்கியிருக்கணும். பிகின் ஸ்லோலி அண்ட் இன்க்ரீஸ் டியூரேஷன், ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி கிராஜுவலி. அதே மாதிரி ஆக்டிவிட்டி லெவல்ஸ் வந்து டார்கெட் 150 minutes per week ஆஃப் மாடரேட் இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டீஸ். ஓகே, strengthen major muscle groups, drink plenty of water. Okay, lack of childcare and changing schedules may make it difficult for women to get to the gym. So childcareக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இருக்கிறனால ஜிம்முக்கு வர்றதே வந்துட்டு இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ வந்தாலே கூட சம்டைம்ஸ் வந்துட்டு உடனே போகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் கூட அமையும். ஸோ அதனால் ஷார்ட் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி 10 minutes 15 minutes அந்த மாதிரி ஷார்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து பிளான் பண்ணுறதும் பெட்டர். அதே மாதிரி கிளையண்ட்ஸ்க்கு வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு ப்ரோக்ராம் எழுதி கொடுத்து அவங்களே பண்ணுற மாதிரி சொல்லி தந்தாலும் தட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் சம்டைம்ஸ். அதே மாதிரி ஒரு சைல்டை வந்துட்டு தே வில் ஹோல்ட் இன் திஸ் பொசிஷன் ஃபார் லாங். ஸோ அதனால வந்து ஃபார்வர்ட் ஷோல்டர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, நெக் பெயின், அப்பர் பேக் பெயின்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அதனாலே வந்துட்டு அப்பர் பேக் ரிலேட்டட் எக்ஸசைசஸ், ஸோ சீட்டட் ரோயிங் மாதிரி எக்ஸசைசஸ் கொடுத்தனா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, அதே மாதிரி anterior shoulder and pectoralis இந்த மசில்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணோம்னா தட் ஆல்சோ இஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே, எக்ஸசைசஸ் தட் ப்ரொமோட் ட்ரங்க் ஸ்ட்ரென்த். ஸோ ட்ரங்க்னா வந்து ஹோல் அப்பர் பாடி வித்தவுட் தி ஆர்ம்ஸ், அப்பர் கையும் காலும் இல்லாமல் இருக்கிற ஹோல் செக்ஷன் தான் வந்துட்டு ட்ரங்க் அப்படின்வாங்க. ட்ரங்க்கில் வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கண்டிஷன் பார்த்தோன்னா இப்போ சி செக்ஷன் சர்ஜரி பண்ணி எடுக்கிறவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு பார்த்தோன்னா டயஸ்டேசிஸ் ரெக்டைன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. டயஸ்டேசிஸ் ரெக்டைன்னா என்னென்னா இந்த அப்டமன் 6 packs இருக்குல்ல, அந்த 6 pack சென்டரில் வந்து லீனியா ஆல்பா அப்படின்வாங்க. ஓகே, அந்த லீனியா ஆல்பா வந்துட்டு ஸ்பிளிட் ஆகி ஓப்பன் ஆகிடும். அதனால் வந்துட்டு அப்டமன் வந்து அவங்களுக்கு பெருசாகவே இருக்கும் எப்போவுமே. அதுக்கு வந்து ஒன்று சர்ஜரி முடித்த உடனே வந்துட்டு ரீஹேப் பண்ண ஆரம்பிக்கணும். பண்ண இட் கேன் ஜாயின். ஆனால் சம்டைம்ஸ் அது ஜாயினும் ஆகாது. அதனால வந்து சர்ஜரி பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் சம்டைம்ஸ். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஷுட் பி இன்ஃபேக்ட் காமிச்சிடுறேன் நான். இந்த பாருங்க, இதுதான் டயஸ்டேசிஸ் ரெக்டை. தெரியுதா? அப்டமன் வந்து கிழிஞ்சிருச்சு லைக் உள்ள. அந்த 6 packs நடுவில் வந்துட்டு இட்ஸ் ஸ்டோன், இந்த லீனியா ஆல்பா. இந்த இங்கே ஒரு பெட்டர் இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதுதான் நார்மலாக இருக்கிற அப்டமன் மசில். இங்கே வந்து லீனியா ஆல்பா வந்துட்டு இங்கே செப்பரேட் ஆகிடுச்சு இந்த நடுவில். இதுதான் வந்து டயஸ்டேசிஸ் ரெக்டை அப்படின்வாங்க. ஓகே, இந்த மாதிரி நான் ஒரு 3 கிளைண்ட் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டம். இது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஹீலே ஆகாது. அந்த இது வந்துட்டு ஃபிசியோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிசியோஸ் வந்து தே வில் யூஸ் அ ஃபிங்கர், 3 finger அப்ரோச் மாதிரி அப்டமனில் இன்சர்ட் பண்ணி பார்ப்பாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்கு. 3 fingers வந்து 2 fingers ஆகணும், 2 fingers வந்து 1. அவங்க ஃபிங்கர்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது அப்டமனில் இன்சர்ட் பண்ணுவாங்க, அது போய்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஃபிசியோ அசஸ்மெண்ட்லாம் நீங்கள் இருந்ததுன்னா இஃப் யூ see that you will know ஃபிங்கர்ஸ் வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இன்டெஸ்டைனை டச் ஆகிற அளவுக்கு கீழே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் இந்த மசில் ஓப்பன் ஆனனால அப்டமன் டைட்டாக, அப்டமனில் ஸ்ட்ரென்த் இருக்காது. அதனாலே வந்து லோ பேக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி சில கன்சிடரேஷன்ஸ்லாம் கூட இருக்குது.
Okay. Expectations should be set for women to return to pre-pregnancy exercise levels over the subsequent 9 to 12 months. ஸோ ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி என்ன மாதிரி அவங்க ஃபிசிக்கல் கண்டிஷன் இருந்தாங்களோ அந்த கண்டிஷன் வந்து போஸ்ட் ப்ரெக்னன்சி போஸ்ட் சி செக்ஷன்லாம் பார்த்தோன்னா 9 to 12 months ஒரு டார்கெட் வச்சு ப்ரீ ப்ரெக்னன்சி லெவல்ஸ்க்கு வர எய்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக சீக்கிரமாகவே வந்துடலாம், பட் ஒரு சேஃபாக இருக்கிறதுக்காக கிராஜுவலாக வந்து 9 to 12 monthsல ப்ரீ ப்ரெக்னன்சி லெவல்ஸ்க்கு வர சொல்கிறாங்க. டயஸ்டேசிஸ் ரெக்டாய் வந்து separation of two muscle bellies if the in the rectus abdominis that may be 1 to 2 inches in width. Okay, surgical repair may be pursued. Diastasis recti வந்து it correlates to low back and sacroiliac joint pain. Isometric exercises transverse abdominis க்கு pelvic floor க்கு isometric exercisesலாம் பண்ணனா the postural musclesல இருக்கிற strength improve ஆகும். அதனால டயஸ்டேசிஸ் ரெக்டாய் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓல்டர் எக்ஸசைஸ் ஃபார் ஓல்டர் அடல்ட்ஸ். ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வி வில் கண்டினியூ. ஓகேயா? 10:30 ஆயிடுச்சு. இட்ஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மால் டாபிக் தான், இன்னொரு 5-6 ஸ்லைட்ஸ் தான் இருக்குது. இதை முடிச்சுட்டு வி வில் டிஸ்கஸ் அபவுட் எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே, time is 10:30. 10:45 we will start. Okay. Okay now.
ஓகே, ரெடியா? எனிபடி? கேக்குதா? கேக்குதுண்ணா, கேக்குது. ஓகே. Okay, done. So now coming to exercise in older adults. So activities of daily living, ADL அப்படின்னுவாங்க. ஸோ டெய்லி லிவிங்க்கான ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோன்னா ஸ்டாண்டிங், சிட்டிங், கெட்டிங் அப் ஃப்ரம் அ சேர், லைங் டவுன், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸே வந்துட்டு பிகம் டிஃபிகல்ட் ஃபார் ஓல்டர் பாப்புலேஷன். கோயிங் டவுன் ஸ்டெப்ஸு, கடைக்கு போயிட்டு வர்றது, டாய்லெட்டில் உட்கார்றது, எந்திரிக்கிறது, ஆல் தீஸ் திங்ஸ் கம் அண்டர் டெய்லி லிவிங். ஓகே, ஏஜ் ஆக ஆல் தீஸ் திங்ஸ் பிகம் டிஃபிகல்ட். Aging results in decrease in fitness levels, loss of height, reduced lean body mass, loss of skin, connective tissue, elasticity, slower healing, reduced eyesight, coordination எல்லாமே. Noticeable changes in cardiovascular and endocrine and respiratory and musculoskeletal system எல்லாத்துலேயுமே வந்து நோட்டிசபிளாக சேஞ்சஸ் தெரியும். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வித் ஏஜிங், மசில் மாஸ் குறைய ஆரம்பிச்சிடும், அதனால ஸ்ட்ரென்த்து குறைய ஆரம்பிச்சிடும், என்டூரன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா சேஞ்சஸ் இன் லைஃப் ஸ்டைல், டிக்ரீஸ் இன் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த நியூரோமஸ்குலர் சிஸ்டம். நியூரோமஸ்குலர் சிஸ்டமோட எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேயா? ஸோ ஏஜிங் வந்து பார்த்தோன்னா இட் அஃபெக்ட்ஸ் போன்ஸ் ஆல்சோ. போன்ஸ் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடும். ஸோ சான்சஸ் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும். நார்மலாக லைட்டாக கீழே விழுந்தால் கூட ஃப்ராக்சர் ஆகிடும். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி வித் ஏஜ் கால்சியம் லாஸ், கால்சியம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அதனால போன் டென்சிட்டி குறையும். பட் வெயிட்
ட்ரெய்னிங், மசில் ட்ரெய்னிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து போன் டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணும். இல்லைனா இன்ஃபேக்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது, எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் புஷிங் ஹார்ட். ஓகே. லீன் பாடி மாஸ் டிக்ளைன்ஸ் வித் ஏஜ். ஆஸ் யூ கெட் ஓல்டர், எஸ்பெஷலி ஆஃப்டர் 35-40க்கு அப்புறம்லாம் வந்துட்டு உங்களோட ஹார்மோன் லெவல்ஸே வந்துட்டு மசில் க்ரோத்துக்கு கண்டியூசிவாக இருக்காது. ஓகே. ஸோ ஆஸ் யூ ஏஜ், பாடி ஃபேட் பர்சன்டேஜும் ஏற ஆரம்பிச்சிடும், மசில் மாஸும் குறைய ஆரம்பிச்சிடும். இது ரீசன் பார்த்தோன்னா ப்ரைமர்லியே வந்துட்டு டிக்ரீஸ்ட் மசில் மாஸ் அண்ட் பிஎம்ஆர், அதோடு சேர்த்து ஆக்டிவிட்டி லெவல்ஸும் குறைஞ்சிரும். ஓகே. அதனால ஓவரால் லீன் பாடி மாஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், பாடி ஃபேட் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். Regular activity increases protein synthesis, preserves lean body mass and decreases fat stores. Stability and balance. Age ஆக வந்து பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டீஸ் கூட குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா மசில் மாஸ் லாஸ், அதனால அசோசியேட்டட் ஸ்ட்ரென்த் லாஸ் அண்ட் டிக்ளைன் இன் ப்ரோப்ரியோசெப்ஷன். ப்ரோப்ரியோசெப்ஷன் தான் வந்துட்டு யுவர் அபிலிட்டி டு பேலன்ஸ் யுவர் செல்ஃப் இன் ஸ்பேஸ். ஓகே. இதுக்கான காரணம் பார்த்தோன்னா விஷுவல் சிஸ்டம் கொஞ்சம் இம்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். கிளாரிட்டி, கண்ணு நம்ம விஷுவலாக வந்துட்டு கிளியராக நம்மளுக்கு தெரியாது. வெஸ்டிபுலர் சிஸ்டம் வந்து காது. ஓகே. இட் வில் கிவ் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த ஹெட் இன் ஸ்பேஸ். அதே மாதிரி சோமேட்டோ சென்சரி வந்துட்டு உங்களுக்கு மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸ்குள்ளே இருக்கிற proprioceptors which give information about balance and coordination to the body. ஓகே. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு மசில் ஸ்பிண்டில்ஸ், கால்கை டெண்டன் ஆர்கன்ஸ்லாம் இதுக்குள்ளே வரும். ஓகே. விஷன் பார்த்தோன்னா ப்ரைமரி ப்ரோப்ரியோசெப்டிவ் இன்புட். ஸோ நம்மளுக்கு இன்புட் நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்க்குறதுக்கு விஷன் தான் மெயின் பெஞ்ச்மார்க். ஓகே. வெஸ்டிபுலர் சிஸ்டம் which is ears provide information regarding the position of the head. சோமேட்டோசென்ட்ரி வந்து மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸ்குள்ளே இருக்கிற ப்ரோப்ரியோசெப்டர்ஸ். ஓகே. எக்ஸசைஸ் கைட்லைன்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு யூ ஷுட் ரெக்கக்னைஸ் எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன்ஸ். இஃப் அ பர்சன் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் காக்னிட்டிவ் பிரெயின் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்துட்டு பேலன்ஸ், அட்டென்ஷன், ஃபோக்கஸ் எல்லாமே கூட குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே. மாடரேட் ஆக்டிவிட்டினா 150 to 300 மினிட்ஸ் வந்து எய்ம் பண்ணணும். அதே விகரஸ் ஆக்டிவிட்டினா 75 to 150 மினிட்ஸ் வந்து எய்ம் பண்ணணும். ஓகே. இதை வந்து காம்பினேஷனாகவே பண்ணலாம். கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு நாள் 75 மினிட்ஸ் விகரஸ், ஒரு நாள் 300 மினிட்ஸ் மாடரேட் ஆக்டிவிட்டி, அந்த மாதிரி கூட காம்பினேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓல்டர் அடல்ட்ஸ் வந்து ப்ரைமர்லி யூ ஷுட் மூவ் மோர் அண்ட் சிட் லெஸ் த்ரூ அவுட் த டே. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், மசில் ட்ரைனிங் வந்து அட்லீஸ்ட் 2 times a week வந்து பண்ணணும் டு மெயின்டைன் ஸ்ட்ரென்த் அண்ட் என்டூரன்ஸ். அதே மாதிரி பேலன்ஸ் ட்ரைனிங் கூட பண்ணணும் டு இன்கார்பரேட் டு இம்ப்ரூவ் ப்ரோப்ரியோசெப்ஷன் அண்ட் டிக்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் ஃபால்ஸ். ஓகே. Previously inactive individuals must begin a program to improve declining health markers. முன்னாடியே இன்ஆக்டிவாக இருக்கிற ஓல்டர் அடல்ட்ஸ் பார்த்தோன்னா அந்த ஹெல்த் மார்க்கர்ஸ் எல்லாமே டிக்ளைன் ஆகிறத இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஓகே. அவங்களுக்கு டயபெட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வருவாங்க, இல்லைன்னா பிளட் ப்ரெஷரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஆனால் அதே ஒரு சில ஓல்டர் அடல்ட்ஸ் பார்த்தோன்னா இன்ஜுரி ப்ரிவென்ஷனுக்காக வருவாங்க, காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம். ஓகே. Older adults have more time and sufficient financial stability. So அதனால they will be able to work with a personal trainer. Thorough exercise pre-participation health screening கூட நம்ம வந்து as trainers நம்ம பண்ணிடணும். ஒரு ப்ரீ-பார்ட்டிசிபேஷன் ஹெல்த் ஸ்க்ரீனிங், அவங்க வந்து தே ஆர் ஃபிட் டு டூ எக்ஸசைஸாக இல்லையான்னு அதெல்லாம் வந்து அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் அது. ஓகே. ஆர்த்ரைட்டிஸ் வந்து ரொம்ப காமன் இந்த பாப்புலேஷனில். ஸோ பாஸ்டர், ஃப்ளெக்சிபிலிட்டி அசஸ்மெண்ட் எல்லாமே முன்னாடியே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூ ஷுட் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். அதே மாதிரி ட்ரெயினர்ஸ் கேன் மாடிஃபை மூவ்மெண்ட் அசஸ்மெண்ட்ஸ்.
டு ரெடியூஸ் பெயின் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அசஸ்மெண்ட்டே வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கிளைண்ட்ஸ்க்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி யூ ஷுட் டூ தி அசஸ்மெண்ட்ஸ். பேலன்ஸ் ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி பேலன்ஸ் ட்ரைனிங் வந்து சேஃபான ஒரு என்வரன்மெண்ட்டில் பண்ணணும். ரொம்ப ஷார்ப்பான அப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்காத மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து தான் யூ ஷுட் டூ த எக்ஸசைசஸ். அப்புறம் பேலன்ஸ் டெஸ்ட் வந்து வை பேலன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். கால் முன்னாடி வச்சுட்டு ஒரு கால் இந்த சைட் போவீங்க, இன்னொரு கால் இந்த சைட் போவீங்க, இன்னொரு தடவை பின்னாடி போவீங்க. இதுதான் வந்து வை பேலன்ஸ் டெஸ்ட்னு இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து யூனிபெடல் ஸ்டான்ஸ் டெஸ்ட், ஒரு சிங்கிள் லெக்கில் நின்றுட்டு டெஸ்ட் பண்ணுவீங்க பேலன்ஸை. அந்த டெஸ்ட்டு பண்ண சொல்கிறாங்க. வை பேலன்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் பேலன்ஸ் டெஸ்ட்டு, அதனால அதை வந்து ஓல்டர் அடல்ட்ஸ்க்கு பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. Some individuals may need to hold a wall. ஒரு வாலை ஹோல்ட் பண்ணிட்டு தான் வந்து யூனிபெடல் ஸ்டான்ஸ் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ பர்சனல் ட்ரைனர்ஸ் வந்து ஷுட் ஸ்டே க்ளோஸ் பை வித் ஹேண்ட்ஸ் அவுட் ஸ்ட்ரெச். ஸோ கிளைண்ட்ஸ் வந்து உள்ள போகிறாங்கன்னா பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் க்ளோஸான ஒரு பொசிஷனில் தான் இருக்கணும். கிளைண்ட்ஸ் வந்து ஸ்லோவாக ஒரு தேல் ப்ரோக்ரஸ் டு கேன் ஒரு வாக்கிங் ஸ்டிக்லேருந்து அதுக்கப்புறம் சப்போர்ட்டே இல்லாமல் பேலன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தே வில் பி ப்ரோக்ரெஸிங். யூஸிங் அப்ராப்ரியேட் அசஸ்மெண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பேஸ்லைன். ஸோ ஒரு ப்ராப்பரான அசஸ்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் ஒரு பேஸ்லைன் கெப்பாசிட்டியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து யூ வில் மானிட்டர் ப்ரோக்ரஸ் அண்ட் யூ வில் கம்பேர். ஸோ லெட்ஸ் சே பேலன்ஸ் டெஸ்ட்டு ஒன் லெக் ஸ்டாண்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து 12 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் யூ வில் ஸ்டார்ட் புஷிங் தட். Okay. Previously inactive clients should slowly increase activity and duration. ஏற்கனவே இன்ஆக்டிவாக இருந்தவங்க வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டியூரேஷன் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி வார்ம் அப்பில் வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். ஏன்னா நார்மலாகவே வந்துட்டு எலாஸ்டிக் மசிலோட எலாஸ்டிசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வித் ஏஜ். ஏன்னா த மெஜாரிட்டி ஆஃப் த மசில் ஃப்ரம் டெண்டன்லேருந்து மசில் திருப்பி டெண்டன் ஆகி இட் வில் அட்டாச் டு த போன். சரியா? ஸோ யங்காக இருக்கும்போது டெண்டன் கம்மியாக இருக்கும், டெண்டன் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ கம்மியாக இருக்கும், மசில் அதிகமாக இருக்கும். பட் ஏஜ் ஆக ஆக டெண்டன் அண்ட் அந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து அதிகமாக இருக்கும், மசில் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால எலாஸ்டிசிட்டி கம்மியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வார்ம் அப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாகவே பண்ண சொல்லுவாங்க ஃபார் ஓல்டர் பாப்புலேஷன். கூல் டவுன் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் வென் மசில் டைட்னஸ் ஹேம்பர்ஸ் மொபிலிட்டி. ஸோ கூல் டவுன் அப்போ ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் கூட பண்ணலாம், பிகாஸ் இட் வில் ஹெல்ப் வித் மசில் டைட்னஸ். அந்த மொபிலிட்டி அதெல்லாம் வந்துட்டு குறைஞ்சிருக்கும். அது வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் ஆல்சோ வில் ஹெல்ப். ஃபோக்கஸ் ஆன் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங். ரொம்ப பேசிக்காக வந்து அவங்க வந்து பயங்கரமான மசில் ஏற்றுற மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு கோல்ஸ் இருக்காது. அவங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஏறணும், அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் பாக்ஸ் வச்சு ஸ்டெப்பரில் மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணனா தட் இஸ் ஃபங்க்ஷனல் ஃபார் தெம். ஓகே. அவங்க வந்து ஏதாவது வீட்டில் இருக்கிற சாமான் கீழே இருந்து பிக்கப் பண்ணி மேலே வைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது தான் இருக்கும். ஸோ கீழே கொஞ்சம் குனிஞ்சு எழுந்திரிச்சு யூ பிக் இட் அப், அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டடாக ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் தான் கொடுக்கணும். அது ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அதிகமாக. பேலன்ஸ் ட்ரைனிங் வந்து ஏர்லியாகவே கொண்டு வந்துடணும். அப்புறம் டிட்டர்மைன் இஃப் த கிளைண்ட் இஸ் ஏபிள் டு கெட் டவுன் ஆன் டு அண்ட் அப் ஃப்ரம் த ஃப்ளோர். ஸோ ஃப்ளோர்லேருந்து அவங்களால சப்போஸ் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களால எந்திரிக்க முடியணும். தரையில் படுத்துருக்குறாங்கன்னா தரையிலேருந்து தே ஷுட் பி ஏபிள் டு கெட் அப். ஓகே. கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங் ஹை ப்ரையாரிட்டி ஆகிடும். வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் போன் டென்சிட்டி, போன் ஸ்ட்ரென்த். சைக்கிள், ஸ்டேஷ்னரி பைக் ஆர் ரிகம்பண்ட் பைக். ரிகம்பண்ட் பைக் வந்து அப்பர் பேக் சப்போர்ட்டான பைக்கு, அதுவும் தே ஆர் ஆல்சோ குட். கிளையண்ட்டோட கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஷுட் பிளான் அண்ட் டிசைன் த ப்ரோக்ராம்ஸ். இதுதான் வந்து ஃபிட் பிரின்சிபிள்ஸ். ஏரோபிக் 5 days a week, moderate intensity, 3 days a week வந்து vigorous intensity மாதிரி. ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அட்லீஸ்ட் 2 days a week, flexibility அட்லீஸ்ட் 2 days a week. இன்டென்சிட்டி வந்து 0 to 10 ஸ்கேலில் 5 to 6
மாட்ரேட்டு, விகரஸ்னா 7 to 8 வரைக்கும் போகலாம். ஓகே, லைட் இன்டென்சிட்டினா 40 to 50%, மாட்ரேட் இன்டென்சிட்டினா 60 to 80%. டைம் பார்த்தோன்னா 30 to 60 minutes moderate intensity, 20 to 30 minutes vigorous intensity. Exercises 8 to 10 exercises, 1 to 3 sets, 8 to 12 reps பண்ணலாம். Stretching பார்த்தோன்னா 30 to 60 seconds பண்ணலாம். You can use any type of activity, walking, swimming, என்ன வேணால் பண்ணலாம், cycling என்னன்னாலும். Strength trainingல weight bearing, strength training exercises for the major muscle groups, gymல போய் பண்ணிடலாம். Flexibility, use slow movements, static stretching மாதிரி பண்ணி avoid rapid ballistic movements. ஓகே, அவ்வளோதான். ஸோ எனி கொஸ்டின்ஸ்? யங் யூத் பார்த்தோம், ப்ரெக்னென்ட் உமன் பார்த்தோம், போஸ்ட் ப்ரெக்னன்சி பார்த்தோம், அண்ட் ஓல்டர் அடல்ட்ஸ் பார்த்துட்டோம். ப்ரீ பிரெக்னன்சில ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் போனா என்னது? பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் போனா என்ன ஹில் ஸ்டேஷன்ஸ் மவுண்ட்ல கிளைம்பிங் பண்றதுனால என்ன டிராபேக்ஸ் ஆகும்? டிபெண்ட்ஸ் ஆன் எந்த பீரியட்ல இருக்கிறாங்கன்னு பொறுத்து தான். சப்போஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் வந்துட்டு இட் வில் பி அந்த ஃபீட்டஸ் வந்து அப்போ தான் க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி வராது. அதனால அதாவது அது ஒன்று நீங்கள் யோசிக்கணும். இன்னொன்று, அந்த ஹில் ஸ்டேஷனில் என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, லைக் நிறையா கிளைம்பிங் மாதிரி, நிறையா அந்த மாதிரி ட்ரெக்கிங் மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா, இல்லைன்னா ஜஸ்ட் நார்மலாக போயிட்டு அங்கே ஒரு ஹில் ஸ்டேஷனில் போய் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஸோ டைம் ஆஃப் த ப்ரெக்னன்சியும் இம்பார்ட்டண்ட்டு. அதே நேரத்தில் அவங்களோட பிஃபோர் ப்ரெக்னன்சி அவங்களோட ஆக்டிவிட்டி லெவல்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அதுவும் இம்பார்ட்டண்ட். முன்னாடி ஆக்டிவாக இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மேஜர்லி ஆக்டிவிட்டி ஸ்டார்டிங்லேயே கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு அதிகமாக வாங்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணனா. மற்றபடி கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நம்ம இப்போ கிளியராக டிஸ்கஸ் பண்ண முடியாது. அவங்க ஒரு கண்டிஷன், அவங்க எந்த கண்டிஷனில் இருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான். Any other questions? அண்ணா, இப்போ யங் ஏஜ்ல நம்ம ட்ரெயின் பண்றத பத்தி அந்த போன்லாம் வந்து அதுக்கப்புறம் அந்த டைம்ல தான் நம்ம வந்து க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம்லண்ணா. இப்போ நம்ம ஊர்ல இப்போ அவ்வளவா பண்றது இல்லை, பட் ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் சின்ன வயசுலயே லிஃப்ட்லாம் பண்ணுவாங்களாண்ணா. ஆமா ஆமா, ஹெவி லிஃப்ட் அந்த மாதிரி அவங்களே கூட சின்ன பசங்க காம்படிஷன். ஸோ அவங்களுக்குலாம் அந்த போன் க்ரோத் அதெல்லாம் வந்து போன் க்ரோத் கண்டிப்பா ஒண்ணுமே ஆகாது. போன் டென்சிட்டி மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆகும் வெயிட் ட்ரைனிங்னால, தவிர்த்து போன் ஹைட் எல்லாம் ஸ்டாப்பே ஆகாது. ஓகே, சரியா? யங் ஏஜ்லயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருந்தாங்கன்னா வந்துட்டு வெயிட் ட்ரைனிங் வந்துட்டு மானிட்டர் பண்ணி பண்ணணும், அதுதான் மெயினா சொல்லியிருப்பாங்க. க்ரோத் பிளேட் டேமேஜ் ஆகக்கூடாது, அதை தான் சொல்லியிருப்பாங்க. அந்த டேமேஜ் வந்து வெயிட் ட்ரைனிங்னால வருதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த டேமேஜ் வந்து நீங்க சும்மா பசங்க ஓடி குதிச்சு விளையாடுறாங்கல்ல, அதுலயே வந்து போன் பிளேட் க்ரோத் பிளேட் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. வெயிட் ட்ரைனிங்ல சான்சஸ் இன்னும் கம்மி அதெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு. அதாவது ப்ராப்பரா மானிட்டர் பண்ணனா டேமேஜஸ் இன்ஜுரி ஆகிற சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி வித் வெயிட் ட்ரைனிங். அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா அப்புறம் ஒன் மோர் क्वेश्चन, கனடா அந்த மாதிரிலாம் நிறைய அதிகமா டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிற டைம்லலாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணா நிறைய சேஞ்சஸ்லாம் சொன்னீங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது நம்ம பாடி ஹீட் தானே ஆகும். ஆமா, ஸோ அப்படி அந்த மாதிரி ஹீட் ஆகிற டைம்ல எப்படி அந்த இது வந்து அஃபெக்ட் ஆகும்னு கேட்குறேன் நான். இல்லை, வெளி டெம்பரேச்சர் வர்சஸ் இன்டர்னல் டெம்பரேச்சர் ரெண்டும் இருக்குல்ல. ஸோ பாடி வந்து ஹீட் ஆகுது. ஆனால் வெளியே டெம்பரேச்சர் வெளியே ரொம்ப கூலாக இருந்துச்சுன்னா பாடி வந்துட்டு கூலாக தான் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது. ஓகேண்ணா, சரியா? ஸோ வெளியே வந்துட்டு ஒரு 5 இப்போ சென்னையில் பார்த்தோன்னா ஒரு 30 degrees இருக்கு. ஓகேயா? நீங்கள் அதே வந்துட்டு இப்போ குழு மணாலி போனோன்னா 5 degrees 0 degrees இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது வார்ம் அப் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகும் இல்லையா?
இப்போ நீங்கள் நார்த்தில் போயிட்டு ஏதாவது காம்படிஷன் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ வார்ம் அப்பே ஆகாது அவ்வளோ சீக்கிரமா. ஆனால் இது வந்துட்டு 0. கனடாலலாம் வந்துட்டு -70 வரைக்கும் போகும் விண்ட் சில்லோட சேர்த்து. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க ஓடினா கூட வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வார்ம் அப் ஆகாது. ஓகேண்ணா. பாடி ஹீட் ஆகும், ஆனா என்ன கொஞ்சம் தான் ஹீட் ஆகும். ஆனா வெளியே இருக்கிற கூலம் இன்னும் அதிகமா இருக்கனால கூல் ஆக்கிடும். ஓகே. ஆனா அப்புறம் இப்போ பிரெக்னன்சி டைம்ல எந்த டைம்ல இருந்து விமனுக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம்? நார்மலா ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் வரைக்கும் கொஞ்சம் சேஃபா இருக்க சொல்லுவாங்க. மோஸ்டா டாக்டர்ஸே அப்படி சொல்லி தான் அனுப்புவாங்க. ஸோ ட்ரைமெஸ்டர் இப்போ ப்ரெக்னன்சி பார்த்தீங்கன்னா ட்ரைமெஸ்டர்னு பிரித்து சொல்லுவாங்க 3 மாசமா. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்னா ஃபர்ஸ்ட் 3 மாசம், செகண்ட் ட்ரைமெஸ்டர்னா 4th 5th 6th மந்த், தேர்ட் ட்ரைமெஸ்டர்னா 7th 8th 9th மந்த். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல தான் வந்துட்டு அந்த ஃபீட்டஸ் வந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்க, ப்ரெக்னன்சி ஃபெயில் ஆகிற சான்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சில தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல அந்த ஃபர்ஸ்ட் 3 months தான் வந்து கொஞ்சம் சேஃபா இருக்க சொல்லுவாங்க டாக்டர்ஸ். அதுவுமே வந்து இப்போ ஒரு சில டாக்டர்ஸ் வந்துட்டு ரொம்பலாம் இது பண்ண சொல்லுவாங்க, இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி மட்டும் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவாங்க. ஜம்பிங், ரன்னிங் அந்த மாதிரி HIIT மாதிரி ஏதாவது இன்டென்ஸாக பண்ணாதீங்க. பட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் கார்டியோ வாக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்லேருந்து எல்லாருமே பண்ண தான் சொல்லுவாங்க. ஓகே. அப்ப சில பேருக்கு வந்து கால்லாம் வீங்கிரும்ல, அலர்ஜில நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம ட்ரைனிங் கண்டினியூ பண்ணலாமா? என்ன மாதிரி அலர்ஜி, எதனால வந்தது, டாக்டர் என்ன சொல்றாங்க, அது எல்லாமே சேர்த்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அலர்ஜினால உங்களுக்கு பண்ணும்போது பெயின் இருக்கு அப்படின்னா அதையும் யோசிக்கணும். டாக்டரோட கைடன்ஸோட தான் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சிம்டம்ஸ்லாம் வந்துச்சுனாலே வந்து டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை பண்ணிட்டோன்னா பெட்டர். ஓகே. எந்த மந்த் வரலையும் லாஸ்டா நம்ம பண்ணலாம்? இப்போ 8th month 7th month அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளையண்ட்லாம் வந்துட்டு நான் ட்ரைனிங் கொடுக்கல, லாஸ்ட் வீக் வரைக்கும் வந்தாங்க. அவங்களா வந்து பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. கடைசி வீக் வரைக்கும் வந்தாங்க ஜிம்முக்கு. ஓகேண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேம், அவங்க வந்து பிரெக்னன்சி ஆகி 45 daysல ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. ஸோ இது என்ன சொன்னா, என்ன ஆகல எனக்கு, நான் வந்து ஜஸ்ட் நான் கிளைம்பிங்லாம் பண்ணேன் அப்படின்றாங்க. சரி, அது வந்து பாசிபிள் அது இல்ல அவங்க டிபெண்ட்ஸ் அப்பான் த உமன் பேஸ் பண்ணியாது? புரியல எனக்கு. 45 daysல மேல ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாங்க. பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி பேபி வந்து 45 days ஆக்சுவலா 1.5 month மாதிரி. அந்த டைம்லயே வந்து நிறைய என்ன கிளைம்பிங் ஸ்டெப் நிறைய ஏறுவாங்க. பண்ணலாம். ஏற்கனவே அவங்கள்ட்ட ஆக்டிவிட்டி லெவல் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். இல்ல அவங்க ஸ்போர்ட் உமன்லாம் இல்ல, அவங்க டீச்சர் தான் அவங்க. பட் நேச்சுரலா அவங்க வந்து ஹெல்த்தியா இருக்கிறதுனால அது பாசிபிளா இருக்கு. அது மாதிரி பண்றதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. அதெல்லாம் இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி, ஐ மீன் ஒர்க் அவுட் பண்றதுனால, ஆக்டிவிட்டி பண்றதுனால வந்துட்டு பேபிக்கு ஹார்ம்லாம் கிடையாது. சரியா? ரொம்ப இன்டென்ஸா வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணாதான் வந்துட்டு there might be some dangers. அதுவும் வந்துட்டு இம்பாக்ட் மாதிரி அடிபட்டு அப்டமன்ல அடிபட்டு அதுதான் வந்துட்டு டேஞ்சர் அதிகம். ஓகேயா? எனி அதர் क्वेश्चंस? அண்ணா, ஒன் மோர் क्वेश्चन. இப்போ சிசேரியன் பண்றவங்களுக்கும் நார்மல் டெலிவரிக்கு பண்ற விமனுக்கும் வெயிட் லாஸ் பண்றது வந்து எப்படி, நான் எவ்வளவு தூரம் டிஃபிகல்ட்டா இருக்கும் நான் ரெண்டு பேருக்கும் கம்பேர் பண்ணும்போது? ஹார்மோனலா ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. சரியா? அவங்களுக்கு அந்த டிஷ்யூ ஹீல் ஆகணும். அதை டேர் பண்ணனால அந்த அப்டமன் மசில்ல டேர் பண்ணிருப்பாங்க. சரியா? அதனால வந்துட்டு அந்த டிஷ்யூ ஹீல் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க வந்து ரீஹாப் வந்து ஃபர்ஸ்ட் அப்டமன், பெல்விக் ஃப்ளோர் ஸ்டெபிலிட்டி எல்லாமே ஒர்க் பண்ணுவீங்க. ஆனா நார்மல் பிரெக்னன்சி வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கும் கூட பெல்விக் ஃப்ளோர் ஸ்டெபிலிட்டி ஒர்க் பண்ணுவீங்க. பட் நீங்க வந்து சீக்கிரமா மற்ற ஒர்க் அவுட்ல ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ ஒரு டைம் டிலே தான் இருக்கும். நார்மலா வந்துட்டு உங்களுக்கு இந்த டிஷ்யூ ஹீல் ஆகி டாக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1 month வந்துட்டு எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா தையல் பிரிஞ்சிரும்னு சொல்லி. ஓகே. அதனால வந்துட்டு அந்த பீரியட்ல கொஞ்சம் வெயிட் ஏறிடலாம். பிரெக்னன்சிக்கு அப்புறம் போஸ்ட் பிரெக்னன்சி அந்த ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் ஒரு 1 month வந்து கொஞ்சம் வெயிட் ஏற சான்ஸ் இருக்கு.
எதுவும் ஆக்டிவிட்டி Okay. பண்ணாம இருப்பாங்க. அதனால Okay. நார்மலா பிரெக்னன்சிக்கு அப்புறம் 10 கிலோ குறைக்கணும்னா சிசேரியனுக்கு ம். அப்புறம் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து ஒரு 12, 13, 14 கிலோ குறைக்கிற மாதிரி ஆயிடும். ஓகே ஓகேயா? ஓகே. பட் ஆனா அவங்க 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ஈக்குவல் தான். இவங்க சிசேரியன் பண்ணனால இவங்களுக்கு குறைய டைம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஒண்ணு இல்லைல்ல? அப்டமன்ல Okay. ஸ்ட்ரென்த் இன்னொன்னு. Okay. ஸ்ட்ரென்த் ஒர்க் நீங்க அதிகமா பண்ணணும். அப்டமன் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ரென்த் ஒர்க் கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க Okay. மத்த ஒர்க் ஆரம்பிக்க முடியும். டிஷ்யூ ஹீல் ஆயிருக்கணும். ஓகேண்ணா. ஓகேயா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? அண்ணா, நீங்க வந்து சொன்னீங்களே அப்டமன்ல அந்த கேப் இருந்ததுன்னு சொல்லிட்டு, ஆமா, கேப் லீனியா ஆல்பா. அது வந்து டயஸ்டேசிஸ் ரெக்டை. அது வந்து அது நார்மல் வந்து பிரெக்னன்சிலும் வர சான்ஸ் இருக்கு, சிசேரியன்லயும் வர சான்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ வந்து பிரெக்னன்சி ஆகலாம், பட் அவங்களுக்கு ஆகாதவங்களுக்கு முன்னாடியே வந்து அது மாதிரி ஆயிருக்குன்னா அது வந்து எதனால ஆகும் அந்த மாதிரி? பிரெக்னன்சி இல்லாம அது ஆகுமான்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா. ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா அந்த லீனியா ஆல்பா வந்து ரொம்ப தின்னான ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. அது ரொம்ப தின்னா இருக்கும்போது கொஞ்சம் ஓவரா அப்டாமினல் ப்ரெஷர் அதிகமா இருந்துச்சுன்னா அது ஸ்ப்ளிட் ஆக மேபி சான்ஸ் இருக்கலாம். நான் இதை பத்தி நான் கேள்விப்பட்டது இல்ல. வெயிட் தூக்குறது அந்த மாதிரி சொல்றீங்களா? பிரஷர்னா அந்த வெயிட் ஒர்க் அவுட், ஸ்குவாட்ஸ், டெட் லிஃப்ட் ஏதாவது பண்ணும்போது அப்டாமினல் ப்ரெஷர் இருக்கும். அது வந்து வயிறை புஷ் பண்ணும். சரியா? அந்த நேரத்தில் அந்த லீனியா ஆல்பா நடுவில் இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூ ரொம்ப வந்து வீக்கா இருக்கு, ஏற்கனவே வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா வந்து மேபி இட் கேன் ஸ்பிளிட் அப்படின்னு தோணுது. பட் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டது இல்லை. ஓகே, நார்மலா டயஸ்டேசிஸ் ரெக்டைனாலே பிரெக்னன்சி ரிலேட்டடாக தான் நம்ம பேசுவோம். ஏன்னா ரீசெண்டா யாரு? மிஸ்ஸஸ்க்கு. ஓகே. பட் அவங்க வந்து இன்னும் கன்சீவ் எதுவும் ஆகல. பட் இருந்தாலும் அது வந்து அந்த கேப் இருந்ததுன்னு சர்டிஃபிகேட் காட்டினேன். அது ஓவரா வந்து இதா இருக்கு அப்படின்னாரு. அதான் அவங்க கேட்டாரு கன்சீவ் இருக்காங்களான்னு கேட்டாங்க. இல்ல அப்படின்னு. இல்ல அது வந்து அப்படின்னா அது வந்து நீங்க சொன்னதுதான், அது வந்து ஓவரா இது கேப் விழுந்திருக்கு, நீங்க செக் பண்ண அதே மாதிரி நீங்க 3 ஃபிங்கர்ஸ் வச்சு செக் பண்ணாரு. ஸ்ட்ரென்தன் பண்ணோம், இப்போ பரவாயில்ல. அதான் என்ன ரீசன், மேபி முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணி ஆல்ரெடி டேர் ஆயிருக்கலாமா? ஒர்க் அவுட் வீக்கா இருந்ததுனால டேர் ஆயிருக்கலாம். வீக்கா இருந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்து, அதாவது அப்டமன் அந்த லீனியா ஆல்பா அந்த கனெக்டிவ் டிஷ்யூ ஏற்கனவே வீக்கா இருக்கு, அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன்னா டேர் ஆக சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா நார்மல் வீக்னஸ்லேயே வந்துட்டு டேர் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா நல்ல கரெக்டாக அந்த 1 மந்த் பிஃபோர் வந்து அவங்க சும்மா அந்த ஆப்ஸ் ஒர்க் அவுட் ஸ்குவாட்ஸ்லாம் பண்ணாங்க. டேர்னா உங்களுக்கு வலி தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு வந்து லோ பேக் பெயின் வந்தது, அதுக்கு தான் கூட்டிட்டு போனேன். ஓகே, மேபி சான்சஸ் இருக்கலாம். இது நீங்க பிசியோ இல்லைன்னா டாக்டர்கிட்ட தான் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். இது எதனால வந்துச்சு நம்ம சொல்ல முடியாது. மல்டிபிள் திங்ஸ் கேன் occur. Okay, any other questions? Okay, so இப்போ வந்து we will go to exam format. Okay, நானே இப்போ தான் பார்க்கணும், அது ரொம்ப நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு கண்டிப்பாக சிபிஆர் பண்ணணும். சரியா? அதுக்கு நான் வந்து ஒரு லிங்க் நான் இப்போ குரூப்லேயே அனுப்புகிறேன். ஒரு நிமிஷம். இந்த லிங்க் அனுப்பியிருக்கிறேன். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்கள வந்துட்டு பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட், சிபிஆர், ஏஇடி இந்த 3 சேர்ந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கும். 3700 rupees ஏதோ வரும். அது எப்போ நடக்குதுன்னு பார்த்துட்டு யூ சைன் அப் ஃபார் இட். இப்போ வந்து சாட்டர்டே சண்டே இல்லைன்னா சண்டே அந்த மாதிரி தான் எக்ஸாம் நடக்கும். அது
சரியா? நான் லிங்க் அனுப்பிட்டேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேயா? certification process curriculum. ஓகே, why is study? ஸோ இது எதுவும் நீங்கள் வாங்க தேவையில்ல, சரியா? இதெல்லாம் ஸ்டடி ப்ரோக்ராம்ஸ். சப்போஸ் உங்களுக்கு தேவை வாங்கணும்னா யூ கேன் பை, பட் நம்ம இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இவங்க வந்து ஒரு சில எக்ஸாம்ஸ் வச்சுருக்குறாங்க, சர்டிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அது வேணால் யூ கேன் ட்ரை. இன்னொன்று அவைலபிள் டு டேக் ஃப்ரம் ஹோம் கூட வந்துருச்சு. நீங்கள் வீட்டிலேருந்தே எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு இதுவும் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஓகே, கேமரா உங்களை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும், உங்கள் கண்ணை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரூமில் யாரும் இருக்கக்கூடாது. நீங்கள் வேறு ஏதாவது இந்த சைட் திரும்பினா இந்த சைட் ஏதாவது புக்கு திறப்புற மாதிரி ஏதாவது பார்த்தோன்னா அண்ணா அண்ணா கேக்குதாண்ணா? கேட்குது. அண்ணா என்ன நீங்க அந்த லிங்க் அமிச்சிங்கல்ல? ஆமா, அதுக்கப்புறமா இங்க நெட்வொர்க் போயிருச்சுண்ணே, இப்போதான் நான் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஒன்றும் இல்லை. ஸோ அந்த சிபிஆர் எக்ஸாம் அந்த இது ரெடி பண்ண சொன்னேன், ஜாயின் பண்ணி அந்த எக்ஸாமை முடிச்சிருங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்ஃபேக்ட் அதை போய் அந்த சிபிஆர் ஃபர்ஸ்ட் எய்டை வந்து முடிச்சிருங்க. ஓகேயா? அது ஒன்று. அப்புறம் வந்து வேற என்ன சொன்னேன், அதை மட்டும் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து ஆல்ரெடி முடிச்சது இருக்கலாமா இல்ல இப்ப கரண்ட்ல முடிச்சது? இந்த கரண்டா, அதாவது ஆக்டிவா இருக்கணும், வேலிடிட்டி இருக்கணும். அதுவும் ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் எய்ட், சிபிஆர், ஏஇடி மூணுமே சேர்ந்தாப்புல இருக்கணும். ஓகே, அது வந்து அந்த நான் அனுப்பின லிங்க்ல ஒரே ஒரு கோர்ஸ் வச்சிருக்காங்க, 3700 ஏதோ வரும். ஹெல்த் லைஃப் சேவர் ஃபர்ஸ்ட் எய்ட் சிபிஆர் ஏஇடி அப்படி ஒரு கோர்ஸ் இருக்கும். பேசிக் லைஃப் சேவர் ஃபர்ஸ்ட் எய்ட் சிபிஆர் ஏஇடி. ஓகே, அது ஒன்று. மற்றபடி எஜுகேஷன் இல்லை. இன்னொரு பாயிண்ட்டு எப்படி பார்க்கணும்னு தெரியல. எப்படின்னா உங்கள் செகண்ட் லாங்குவேஜ், ஐ மீன் உங்கள் ப்ரைமரி மோட் ஆஃப் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் இல்லை அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு தமிழில், நீங்கள் தமிழ் தான் உங்கள் மதர் டங் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ½ அன் ஹவர் அப்ளை பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணும் போதே வந்து நீங்கள் அதை வந்து யூ ஷுட் ஆஸ்க் அண்ட் ரெஜிஸ்டர் தி எக்ஸாம். அது எங்கே இருக்குன்னு தான் எனக்கு மறந்துடுச்சு. ஓகே, இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சர்டிஃபிகேஷன் எக்ஸாம், ரெஜிஸ்டர் ஃபார் யுவர் எக்ஸாம், how to become. Okay, register for your exam within 6 months. ஓகே, இந்த இருக்கு பாருங்க, ஆன்லைன் அட் ஹோமே பண்ணலாம். அதே மாதிரி டெஸ்ட் சென்டர் கூட போடலாம் நீங்கள். ஓகேயா? இந்தியா, தமிழ்நாடு, INTN இருக்கு பாருங்க, அதான் தமிழ்நாடு. ஸோ சர்ச் போட்டேன்னா
ஸோ தமிழ்நாட்டிலே 17 சென்டர்ஸ் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள். சென்னையில் லைவ் கோர் டெஸ்டிங் செல்வர்ஸ் சர்வீசஸ் கல்வி NSCIT. ஸோ இது ரெண்டுமே சென்னையில் இருக்குது பாருங்கள். லைவ் லிமிட்டட் அவைலபிள் லொக்கேஷன்ஸ், all 8 லொக்கேஷன்ஸ் வித் அவைலபிள் டேட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் வந்து all 8 லொக்கேஷன்ஸ் வித் அவைலபிள் டேட்ஸ். இங்கே வந்து லிமிட்டட் அவைலபிலிட்டி, இங்கே வந்து அவ்வளோ அவைலபிலிட்டி கம்மி. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிடலாம். NSCIT நீங்கள் போட்டுக்கலாம் மேபி. ஸோ இந்த போட்ட உடனே டேட் வந்திருக்கு பாருங்கள். 9th ஒரு டேட் இருக்குது. March 9th நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லையா? நெக்ஸ்ட்டு ஏப்ரலில் டேட்டே இல்லை. மேல 11th ஒரு டேட் இருக்குது. ஜூனில் டேட் இல்லை. ஜூலைலையும் டேட் இல்லை. அது நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கணும். டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் மே 11th பார்த்தோன்னா வடபழனியில் இருக்குது. ஸோ இதில் யூ கேன் சூஸ் 9:30 AM இல்லைனா 1:30 PM. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் சைன்இன் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் யூ கேன் மேக் த பேமெண்ட் மாதிரி. ஓகே. Sign up for exam. Okay. English language. There okay. இதாக இருக்கு பாருங்க. இது எங்கே போய் பண்ணணும்னு எனக்கு தெரில. அந்த இஃப் இங்கிலீஷ் இஸ் நாட் யுவர் பிரைமரி லாங்குவேஜ் தென் யூ மே குவாலிஃபை ஃபார் அடிஷ்னல் டைம் ஃபார் ஏஸ் எக்ஸாம். ப்ளீஸ் இமெயில் ரெஜிஸ்ட்ரேஷன் at acefitness.org with a copy of. சரி, நான் இதையே அப்படி காப்பி பண்ணி சேவ் பண்ணி பார்ப்போம். சர்ச் பண்ணி பார்ப்போம். ACE fitness certification, schedule your exam. இங்கே தான் எங்கேயோ இருக்குது. பட்டு இது எப்படி இது பண்ணணும்னு எனக்கு தெரில. இந்த புக்குள்ள இருக்கு. ஓகே, இந்த புக்குள்ள தான் இருக்கும். இங்கே இந்த பர்சனல் ட்ரெயினர் எக்ஸாமுக்குள்ளே போயிட்டு யூ டவுன்லோட் திஸ் புக். இந்த 44 பேஜ் இதில் வந்துட்டு இது எல்லாமே வந்துடும். இதை கூட ஐ வில் put it on the group.
சர்டிஃபிகேஷன் ஹேண்ட்புக் வந்து இதுலேயே உங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸும் இருக்கும் எக்ஸாம் இது பண்ணுறதை பற்றி. அண்ட் எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணுறது நீங்கள் அங்கே ரெஜிஸ்டர் ஃபார் எக்ஸாம் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக பண்ணிடலாம். ஓகேயா? மற்றபடி we just go through this. To sit for ACE, you must be eligible. Requirements must have a current issued. Okay, photo ID இருக்கணும், signature இருக்கணும், and which matches the first and last name of the ACE registration. ஸோ ஏஸ் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கரெக்டாக அந்த நேம் வந்துட்டு உங்கள் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏஸ் பர்சனல் ட்ரெயினர் எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தா 18 இயர்ஸ், சிபிஆர் ஏஐடி இருக்கணும், அண்ட் ஸ்கூல் முடிச்சிருக்கணும். ஓகே, கோட் ஆஃப் எத்திக்ஸ் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பேஜ் இருக்கு பாருங்க, இது கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு கூட எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் வரும். இந்த ஒரு பேஜ் கோட் ஆஃப் எத்திக்ஸ். ஓகே, எக்ஸாம் டெவலப்மெண்ட், டெஸ்ட் ப்ரொவைடர்ஸ், எக்ஸாம் டெவலப்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ஓகே, இந்த இருக்கு பாருங்க, கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் ஆர் 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேயா? அதில் வந்து 125 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஸ்கோர் இருக்கும். ரிமைனிங் 25 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டல், அதாவது சிலபஸில் இருக்காது. அதை பார்த்து பயப்பட வேணாம். சப்போஸ் என்னடா இது கொஸ்டின்ல இல்லை, நம்ம படிக்கவே இல்லைன்னு நினச்சி பயப்பட வேணாம். அந்த 25 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்டலில் தான் இருக்கும். அதுக்கு வந்து மார்க் கிடையாது. ஓகேயா? அதில் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. only the 125 scored items count towards a candidate's final score. ஓகே, அப்புறம் எக்ஸாம் கண்டென்ட் அவுட்லைன்ட் ஃபார் ஏஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் ஆர் அப்டேட்டட். ஓகே ஓகே ஓகே, detailed exam content outline with complete knowledge and skill statements for each can be found here. Exam content. Okay, exam content கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ இதையும் நான் சேவ் பண்ணிடுறேன். இதையும் அனுப்பிடுறேன். ஸோ எக்ஸாம் கண்டென்ட் எப்படி கொடுத்துருக்காங்க? ஓகே, இதுதான் ஆக்சுவல். இதுதான் தேடிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். டொமைன் 1 பார்த்தோன்னா இன்டர்வியூஸ் அண்ட் அசஸ்மெண்ட். அது ரிலேட்டடாக வந்து 23% ஆஃப் த சிலபஸ் வந்து இன்டர்வியூ அசஸ்மெண்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகே, அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அதாவது சாப்டர் 1, 2 அதெல்லாம் வந்து கம்யூனிகேஷனுக்குள்ளே வரும் இல்லையா? அதே மாதிரி அசஸ்மெண்ட்ஸு அதெல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே வரும். எந்தெந்த சாப்டர்லாம் அசஸ்மெண்ட்டுக்குள்ளே வருமோ அதுலேருந்து 23% கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 100 கொஸ்டினில் 23 கொஸ்டின் வந்து இது ரிலேட்டடாக தான் வரும். ஓகே, அதிலே வந்து டாஸ்க் 1ன்னு வச்சுருக்குறாங்க. ஸோ டாஸ்க் 1 பார்த்தோன்னா இந்த ஹெல்த் கேர் கொஸ்டினர் அதில் ரிலேட்டடாக வரும். இதை நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிடுங்க. டாஸ்க் 2 என்னது? அசஸ் கிளைண்ட் ரெடினஸ் ஃபார் பிஹேவியர் சேஞ்ச். டாஸ்க் 3 ஐடென்டிஃபை அண்ட் எவாலுவேட் ஃபவுண்டேஷனல் மூவ்மெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதை பிளான் பண்ணி நீங்கள் படிக்க வேணாம். நீங்கள் புக்கை ஃபுல்லாக படிச்சிருங்க. பட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் எந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னு. இதை பார்த்துலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். ஸோ ப்ரோக்ராம் டிசைன் பாருங்கள், 30%.
30% கொஸ்டின்ஸ் வந்து ப்ரோக்ராம் டிசைன் ரிலேட்டடாக வருது. ஓகேயா? அப்புறம் ப்ரோக்ராம் மாடிஃபிகேஷன் 26% வருது. ப்ரொஃபஷனல் கான்டக்ட் 20% வருது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே. ஓகே, இது எல்லாத்தையும் கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் இதெல்லாம் ஓகே. எக்ஸாம் ப்ராசஸ் வீட்டிலேருந்தே கூட பண்ணலாம். ஆனால் பெட்டர் வந்துட்டு நீங்கள் சென்டருக்கு போய் பண்ணுறது. ஏன்னா கரண்ட்டு போயிடுச்சுன்னா அது மாதிரி சில இஷ்யூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டைம் கொடுப்பாங்க, திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து எழுதுகிற மாதிரி ஆகிடும், இன்டர்நெட் ஏதாவது போயிடுச்சுன்னா. பட் இதே நீங்கள் சென்டர் போய் எழுதுனீங்கன்னா அவங்க ப்ராப்பராக அந்த கரண்ட்டு போகாமல் அது ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சென்டர்லேருந்து தான் ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே வீட்டிலேருந்து பண்ணால் சும்மா நீங்கள் எங்கேயாவது திரும்பினீங்கன்னா கூட இன்னும் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, சான்ஸ் இருக்குது. சிபிஆர் ஏடி முடிச்சிடணும். அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லேட்ரல் ஃப்ளெக்ஷனுக்கு ஆஃப் த ஸ்பைன் எந்த மசில்லாம் யூஸ் ஆகும்? லேட்ரல் ஃப்ளெக்ஷன் வந்துட்டு இந்த சைடு போகிறது, ஸ்பைன் வந்து லேட்ரலாக ஃப்ளெக்ஸ் பண்ணுறது என்னது? குவாட்ரேட்டஸ் லம்போரம். ஓகே, அதே மாதிரி இந்த நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் இந்த டேபிள் வச்சுட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது எதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு சொல்லி. ஓகே, எக்ஸாம் ஸ்கோரிங் அண்ட் பாசிங் ரேஞ்ச் வந்து 200லேருந்து 800 பாயிண்ட்ஸ். அந்த 125 கொஸ்டின்ஸ் 200 to 800 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் 500 எடுத்தனா நீங்கள் பாஸு. ஓகே, அட்மிஷன் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடணும், ஐடி எடுத்துகிட்டு போயிடணும், ஆல் ஓகே. calculator exam candidates for all will have access to it. Okay, online calculator அவங்களே கொடுத்துருவாங்களாம். Clients are not candidates are not allowed to bring their own calculator. Confidentiality, cheating and violating, maintaining. Okay, ரீசர்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிட்டாங்களா? Rescheduling.
இந்த பேஜில் தான் எங்கேயோ இருக்குது, அது மட்டும் நான் எனக்கு தெரிஞ்சது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வரும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது வரும்னு நினைக்கிறேன். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டேட் வந்து ஐஎன் இந்தியா, டிஎன் தமிழ்நாடு. ஓ, இப்போ நிறைய வருது. ஓ, எல்லா டேட்டும் இருக்கு. அந்த பாருங்க, வடபழனி, குரோம்பேட். சரி, வடபழனி, குரோம்பேட். இதில் கோயம்புத்தூர் வேற எங்கேயோ காட்டுது. ஓகே, சிபிஆர். சிபிஆர் கேட்டிருக்காங்க. ஐ வாண்ட் டு சூஸ் பர்சனல் ட்ரெயினர். இந்த இருக்கு இல்லையே. ஓ, இது எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு கேட்குது. அது இங்கிலீஷு. இதான் இருக்குது, இந்த இருக்குது. ஸ்பெஷல் அக்காமடேஷன் இல்லையே, இதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். கேண்டிடேட்ஸ் வித் டாக்குமெண்டட் விஷுவல் ஹியரிங். Candidates with limited English proficiency where English is their second language may request extra time. ஓகே, இதுதான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ஸ்பெஷல் அக்காமடேஷனில் எஸ் ஐ டூ நீட் ஸ்பெஷல் அக்காமடேஷன். ஓகேயா? ஸோ அது போட்டோன்னு டு கம்ப்ளீட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளீஸ் கான்டாக்ட் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் at acefitness.org. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிடுங்க. இமெயில் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் acefitness.org மெயில் அனுப்பி எனக்கு வந்து லாங்குவேஜ் வந்து இது இருக்குது, செகண்ட் லாங்குவேஜ் தான் வந்து எனக்கு இங்கிலீஷு, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்புங்க. அப்போது கேண்டிடேட்ஸ் வித் ஸ்பெஷல் ட்ரைனிங் நீட்ஸ் வில் பி அகாமடேட்டட் அட் பெஸ்ட். ஓகே, அக்கார்டிங் டு டயபெட். இது வந்துட்டு டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து வித் இங்கிலீஷ் may submit a birth proof of a passport if necessary is needed on the exam date. பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் அனுப்புனா போதும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் வந்து போட்டு அனுப்பிடுங்க. அதே மாதிரி எக்ஸாம் இந்த பாருங்க, இன்னொன்று போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா டைம் கேன் ஒன்லி பி அகாமடேட்டட் அண்ட் மார்னிங் டைம் ஸ்லாட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஸ்லாட்லேயே நீங்கள் போட்டுருங்க. 9 o'clockனு போட்டிருக்கிற பேட்ச்லேயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகேயா? எனி அதர் கொஸ்டின்ஸ்? மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா எக்ஸாம் ரிலேட்டட்? ஹலோ ஹலோ ஆனா இல்லைண்ணா இல்லை. புரிஞ்சிருச்சு எல்லாமே. லைக் இன்னைக்கு தான் டுடே இஸ் த லாஸ்ட் கிளாஸ். ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டோம் நம்ம. ஃபஸ்ட்டு விஷயமா வந்து அந்த சிபிஆர் ஃபஸ்ட் எய்ட் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை முடித்து வச்சுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னோட ஸ்ட்ராங் சஜஷன் வந்து இப்போ இது என்ன, இது ஜனவரி முடிஞ்சிருச்சு இல்லையா, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் கரெக்டாக டைம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு தடவை புக்கை ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஏப்ரல் இல்லைன்னா மே டைமில் வந்துட்டு எக்ஸாம் அதுக்குள்ளே எக்ஸாம் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டைம் ஒரு தடவை புக்கை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிடுங்க ஒரு தடவை. செகண்ட் டைம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வாங்க. எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகுது, எது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லையோ அந்த சப்ஜெக்ட்ஸை மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேர்ட் டைம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அண்டர்லைன் பண்ணதை மட்டும் வந்து யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட் அண்ட் கோ ஃபார் தி எக்ஸாம். ஓகே, அவ்வளோதான். எனி அதர் கொஸ்டின்ஸ்? இல்லை.
ஓகே டன். டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட்டும் மச் நீடடா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு? இல்ல அந்த ஒரு பர்டிகுலரா நீங்க தமிழ் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்? தமிழ் லாங்குவேஜ் நீங்க யூஸ் பண்றதா இருந்தா மட்டும்தான் அது தேவை. ஆனா நீங்க அது சேஃபா நீங்க பண்ணி வச்சுக்கிறதுக்கு பெட்டரு. இப்போ அது ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுக்குறாங்க. நீங்க பொறுமையா அந்த ப்ரெஷர் இல்லாம நீங்க எக்ஸாம் எழுதிடலாம். லைக் ஒரு எக்ஸ்ட்ரா ஹாஃப் அன் ஹவர் கொடுத்தா கூட அது பெனிஃபிட் தானே. அது எதுக்கும் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லை, நம்மளோட மதர் டங் இங்கிலீஷ் கிடையாது. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொடுக்குறது ஒன்று. உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டு சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா முடிச்சுட்டு கிளம்பிடலாம். பட் அது எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்துச்சுன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். அது ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக பண்ணிடுங்க. அதுக்கு அன்லெஸ் யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் இங்கிலீஷில் வந்துட்டு. எனக்கு நார்மலாக எப்படி ஆகிடும்னா 125 கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு 150 கொஸ்டின்ஸு 3 hours வரும்னு நினைக்கிறேன். ஒரு கொஸ்டினுக்கு 1 minute வரும். சரியா? 3 hours தான் எக்ஸாம் நினைக்கிறேன். 150 கொஸ்டின்ஸ் எவ்வளோ வருது? 6 12 6 3 is 18. ஓகே 180 minutes-ஆ? கிட்டத்தட்ட 150 கொஸ்டின் 1.5 minutes 1.5 hour வருது. 1.5 கூட கொஞ்சம் அதிகமாக 180 minutes 3.5 hours ஆனா 3 hours 3 hours நினைக்கிறேன். ஸோ 150 minutes 150 கொஸ்டின்ஸ் 180 minutes நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொடுத்தோன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டைமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா சீக்கிரம் கிளம்பி வந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெராக்ஸ் இருந்தாலும் அனுப்பலாம்ல? நீங்கள் அனுப்பி விடுங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நீங்கள் அனுப்பி கேட்டு பாருங்க. ஓகே. எனி அதர் கொஸ்டின்ஸ்? இந்த ஃபர்ஸ்ட் எய்டுக்கு அதுக்கு என்ன வெரிஃபிகேஷன்ஸ் என்ன சப்மிட் பண்ணணுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எய்ட் நீங்கள் அது எக்ஸாம் நீங்கள் நான் அனுப்புனல, அது போய் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேஷன் ஒன் டே சர்டிஃபிகேஷன் அது. அதை முடிச்சுட்டு அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே. அது எக்ஸாம் ரிசர்ச் பண்றப்போ சப்மிட் பண்ணணும். ஆமா ஆமா ஆமா. இல்ல ரிசல்ட் வரப்போ பண்ணுமா? எதுக்குன்னா முன்னாடி வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடின்னு இருந்துச்சு, இப்போ எப்படின்னு தெரியல. உங்களுக்கு எப்படி ஒரு 3 months இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பயே நீங்க பண்ணி வச்சிருங்க. இந்த மந்த் இதெல்லாம் ஃபாஸ்டா பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட் ஒரு 1 month-க்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த டேட் பாருங்க, அங்க போயிட்டு பார்த்து என்னைக்கு டேட் வருதோ ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருங்க. அதை எப்படியும் தேவை. அது எதுக்கு எக்ஸாம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்றீங்க? முடிச்சிருங்க அந்த எக்ஸாமை. ஓகே ஓகே டன். எனி அதர் கொஸ்டின்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குரூப்பில் போடுங்க, இல்லைன்னா யூ கால் மீ, ஐ வில் ஆன்சர். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க எல்லாரும். ஹோப் யூ லைக் த கிளாஸஸ். உங்களுக்கு யூ காட் வாட் யூ கேம் ஃபார். இதுக்கப்புறம் இட்ஸ் அப் டு யூ. யூ வில் ஹாவ் டு ப்ரஷ் அப் ஆன் எவ்ரி திங். இன்னொன்று, அந்த ஏஸ் கிளாஸஸ் கொஸ்டின் பேங்க் மாதிரி இருக்கும். சரியா? ஆன்லைனில் ஏஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேங்க்ஸ்னு இருக்கும். அதை வேணால் நீங்கள் பாருங்கள். லைக் ஆன்லைனில் பாருங்கள், ஏஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேங்க்ஸ் இருந்துச்சுன்னா, நானும் ஏதாவது பார்த்தேன்னா நான் குரூப்பில் ஆட் பண்ணி விட்றேன். ஓகே. எனிதிங் எல்ஸ்? ஓகே. நீங்க நோட்ஸ் சென்ட் பண்றேன்னு சொன்னீங்க, அது அனுப்புவீங்களா? நோட்ஸ்னு இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கோ த்ரூ த டெக்ஸ்ட் புக் ஃபுல்லி. இந்த ப்ரெசன்டேஷன்லாம் வந்துட்டு இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இதை வச்சுட்டுலாம் பாஸ் ஆகவே முடியாது. சரியா? நீங்கள் வந்து கோ த்ரூ த டெக்ஸ்ட் புக் ஃபுல்லி. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அண்டர்லைன் பண்ணி, ஆனால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்துருக்கிறேன். யூ ஃபர்ஸ்ட் கோ த்ரூ இட் ஃபுல்லி. அதுக்கப்புறம் ஐ வில் சி இஃப் ரிக்வயர்ட். ஓகே. Okay, done. So